ரைட். சிந்து சமவெளி நாகரிகம். ஏன் சார் இந்த பேர் வந்துச்சு? இங்கிலீஷில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்தியான்ற பேர் கூட இங்கேருந்து தான் வந்துச்சு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சுருக்கமாக இந்த யூபிஎஸ்சி இதெல்லாம் படிக்கிறவன் கோட் வேர்டு மாதிரி சுருக்கமாக சொல்லுவாங்க. ஐவிசி மாணவன். ஐவிசினா ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷ்காரன் இந்தியாவை ஆட்சி செய்யும் பொழுது அவன் எப்பயுமே அவன் வரலாற்றுக்கு முக்கியத்துவம். அப்போ இந்திய வரலாறு ஏன் சார் வரலாறு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சமூகம் மக்களோட வரலாறு இல்லை, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறது எப்போ செய்ய முடியும்? வரலாறு தெரிஞ்சால் தான் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். அதே மாதிரி ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்களுடைய மனநிலையை தெரிஞ்சுக்கணும், இவங்க எப்படிப்பட்டவங்க, இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா என்ன வேணும்? இந்த மக்களோட வரலாறு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்திய வரலாறு எழுத முற்படுறானுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டானுங்க, இந்த பிராமணர்கள், இந்தியா முழுவதும் எல்லா ஊர்லேயும் இருக்கிற ஒரே குரூப்பு தான் பிராமணர்கள். அவன் எல்லா மொழியும் பேசுவான். தமிழ் பிராமணன் தமிழ் பேசுவான், கேரளா பிராமணன் அங்கே ஆனால் பேர் வேறையாக இருக்கும், மலையாளம் பேசுவான், கர்நாடக பிராமணன் எழுதுவான். எல்லா ஊருக்கும் ஊரில் ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில் சுற்றிலும் அகரகாரன் இருக்கும், அங்கே அவன் இருப்பான். ஆட்சியாளர் யார் வந்தாலும் அவனுக்கு இவனுக்கு தான் மூளையாக உட்காந்துக்குவானுங்க. அப்படி அந்த மாதிரி பிரிட்டிஷ்காரன் வந்தவொடனே பிரிட்டிஷ்காரனுக்கு இங்கே மற்ற விஷயத்தெல்லாம் சொல்லி தரது, இங்கே உள்ள சிற்றரசர்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு எதிராக எடுத்து கொடுக்குறது வந்து எல்லா வேலையும் அவனுக்கு தான் பண்ணுவானுங்க. அங்கே போய் ஒட்டிக்கிறானுங்க. இந்திய வரலாறு எழுதலான்னு அவன் ட்ரை பண்ணும் பொழுது பிரிட்டிஷ்காரன் இவனுங்களுடைய நூல்கள், ஒரு ஊரில் கோயிலை சுற்றில எது இருக்குது, அக்ரகாரம், கோயில் எது பாடுவானுங்க, சமஸ்கிருதம். ஸோ வேதம், அதை வச்சு தான் ஆச்சுறான். நாரத ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, இந்த மாதிரி நிறையா ஸ்மிருதிலாம் இருக்குது. இதுங்கெல்லாம் எடுத்து கொடுத்து இந்த இந்திய வரலாறு எழுதுங்கன்னு எடுத்து கொடுத்துட்றாங்க. அதை வச்சு இந்திய வரலாறு எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ இந்தியாவில் பூர்வீக குடிமக்கள் யாராக மாறிடுறாங்க? இந்த பிராமணர்களாக மாறிடுறாங்க. அப்படி தான் எழுதுகிறாங்க. இதுக்கு முன்னாடி வேத நாகரிகத்துக்கு முன்னாடி எந்த நாகரிகம் இல்லை அப்படின்னு எழுதி வச்சிடுறாங்க. அப்புறம் 1865களில் நாடு முழுவதும்னா இது இந்த பார்ட்டு ஃபுல்லாக அதெல்லாம் இமயமலை ரயில்வே ட்ராக் போடுறானுங்க 1865களில். அப்போ போடும் பொழுது இந்த ஏரியாவில் இங்கே தான் அந்த சிந்து நதி ஓடக்கூடியது. சிந்து நதி இங்கே உருவாகி இப்படி வந்து இப்படி வரும், கொஞ்சம் இப்படி மாற்றி போட்டேன், இங்கே வந்து கலக்கும். அதோட துணையாறுகள் ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், இந்த மாதிரி இவங்களாம் ஓடுவாங்க. இந்த ஏரியாவில் ரயில்வே ட்ராக் போடும்பொழுது என்ன ஆகுது, ஒரு மேடு இருந்திருக்கு, ரயில்வே ட்ராக் போடணுன்னா கீழே ஜல்லி வேணும். அப்போ ஒரு இடம் மேடாக இருந்திருக்கு, அப்போ அதுக்குள்ளே பாறை கீரை இருக்குண்டா அப்படின்னு, இதெல்லாம் பாலைவனம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே பாறை இருக்கும், அதை வெட்டி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போய் நோண்டுவானுங்க. பார்த்தாக்கா பெரிய பெரிய செங்கல்லாம் இருக்குது, பாறை இல்லை, பெரிய செங்கல், சுட்ட செங்கல். அதை எடுத்துகிட்டு ரயில்வே ட்ராக் போட்டு அவன் ரெக்கார்டில் எழுதி வச்சுட்டு போயிடுறான். அப்புறம் தொடர்ந்து பின்னாடி வந்தவங்க இந்தியாவில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் உருவாகும் 1800களிலேயே, கடைசியில் 1890 சம்திங், 61 தெரில சம்திங் அந்த டைமில் அது உருவாகுது. அப்போ ஆர்கியாலஜினா என்னது, அந்த தொல்லியல் துறை, வரலாறு எழுதுறதுக்காக எங்கெங்கே பழைய இடம் இருக்குதா அதெல்லாம் தோண்டி அங்கே என்ன ஏது அப்படின்னு பண்ணுறது. அப்புறம் ஆய்வு செஞ்சு கடைசி 1921 நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த மேட்டை நோண்டி உள்ளே பார்க்குறாங்க, பெரிய நகரம் இருக்குது அந்த இடத்துல, மண்ணுக்குள்ளே புதஞ்ச நகரம். அது வரைக்கும் இந்தியாவில் பழமையான நாகரிகம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த நாகரிகங்கள் உலக அளவில், உலகத்தில் அது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, எஜிப்து நாகரிகம், மெசபடோமியா, மஞ்சள் நாகரிகம், இதான் பழமையான நாகரிகம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் முதல்ல என்ன பண்ணுறாங்க, 1921 தான் முதல்ல அதே காலகட்டத்தை சேர்ந்த ஒரு நாகரிகம் இந்தியாவில் இருந்துச்சு. இதோட சுருக்கிட்டான், இங்கிலீஷ்காரன் அது வரைக்கும் தான் ஆய்வு செஞ்சான், அதை கீழடி எல்லாமே அதோட தொடர்புடையது. இது முழுவதும் இருந்த நாகரிகம் இருந்துச்சு. 1921 அந்த ஹரப்பா அப்படின்ற ஒரு நகரத்தை, ஹரப்பானா புதையுண்ட நகரம் அப்படின்னு அர்த்தம், அங்கே உள்ள சிந்து மொழி அந்த ஏரியாவில் பேசக்கூடிய புதையுண்ட நகரம் அப்படி ஒரு பேர். இங்கே ஒரு நாகரிகம் இருந்துச்சுடான்னு கண்டுபிடிக்கிறானுங்க.
எப்படி இருந்திருக்கு வீடு, எல்லாம் மாடி வீடு. அப்போவே வரிசையாக தெரு, ஒவ்வொரு வீட்லேயும் டாய்லெட்டு, கிணறு, சரியாக கழிவு நீர் போகிறதுக்கு பாதாள சாக்கடை. இப்போயும் இன்னுமே இந்தியாவில் நிறைய நகரங்களில் பாதாள சாக்கடை கிடையாது. புரிஞ்சுதா? ஆனால் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இந்த மாதிரி செம்மையாக இருந்திருக்கு அந்த நகரம். சரி, இது மாதிரி வேறு எங்கேயாவது ஒரு நகரம் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சுற்றியில் ஆய்வு செய்யலான்னு சொல்லிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக நோண்டுறானுங்க. எங்கெங்கெல்லாம் மேடு தெரியுது, வித்தியாசமாக தெரியுது, ஆய்வு செய்கிறாங்க. அங்கங்கெல்லாம் நகரம் உருவாகுது. இவன் இங்கிலீஷ்காரன் ஆய்வு செஞ்சது வந்து மகாராஷ்டிரா குஜராத் பார்டர்லேருந்து இந்த பக்கம் உத்தரப்பிரதேசில் கூட இப்போ கூட ஒரு லேட்டஸ்ட்டாக கிடச்சிது ஒரு நகரம். அப்புறம் இந்த எல்லை இந்த ஈரான் கடற்கரை இருக்கு இல்லையா, ஈரான் பார்டர், அது வரைக்கும் இது ஃபுல்லாக ஏகப்பட்ட நகரம் இருந்திருக்கு. இதோட காலத்தை ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க. கார்பன் டேட்டிங் இருக்குல்ல, அந்த மெத்தடில் ஆய்வு செஞ்சு பார்த்தாக்கா அந்த நான் சொன்னலே அந்த காலகட்டம் 4000 கிமு, அதேமாதிரி கிமு 1500 வரைக்கும் இவங்க இருந்திருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இன்னையிலேருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 3500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்க. மிரண்டு போகிறானுங்க. இதே காலகட்டத்தை சேர்ந்த இந்த எஜிப்து, மெசபடோமியா, மஞ்சள் நாகரிகம் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்க பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க, அதை பண்ணுறாங்க, கோயில் கட்டியிருக்காங்க, அதெல்லாம். ஆனால் இங்கே என்ன சிறப்பு அப்படின்னாக்கா சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பாதாள சாக்கடை. ஏன் பாதாள சாக்கடை வேணும்? ஓப்பனில் டிச்சு இருந்தால் என்ன ஆகும்? கொசு இருக்கும், நோய் பரவும், இதெல்லாம் நடக்கும். அதை தடுக்கிறது சம்மந்தமாக அப்பயே யோசித்து செஞ்சுருக்கானுங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்போ அது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க வேத நாகரிகம் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு நாகரிகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் மாறுது, உடைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நாகரிகம் இருந்துச்சு, அதானது சிந்து சமவெளி நாகரிகம். அது எதோட தொடர்பு இருக்குது? திராவிட மொழி தமிழோட தொடர்பில் இருக்குன்னா கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க இங்கிலீஷ்காரன். அதனால தான் இங்கிலீஷ்காரனை திட்டுவானுங்க அவனுங்க. இந்த ஆர்எஸ்எஸ் குரூப்லாம் திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பேரை மாற்ற பார்க்குறானுங்க. இந்த கண்மணி பட்ஜெட் வாசிக்கிறப்ப சிந்து சமவெளி நாகரிகம் என்ன மாறுது? சரஸ்வதி நாகரிகன்னு பேர் வரும் வாசிக்கிறது. சரஸ்வதின்னு ஒரு நதி இருந்துச்சு, அவங்களோட வேத புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த நதி எங்கேயாவது இருக்கிறான்னு தேடுறானுங்க, எங்கேயுமே கிடைக்கல. அப்படி கிடைச்சதுன்னா என்ன பண்ணலாம்? இதில் நுழைச்சி விட்டு வேத நாகரிகத்தோடு தொடர்புடைய தான் இது சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். நாங்கள் இல்லாமல் இந்தியா இல்லை, எங்களுக்கு தான் பூர்வக்குடின்னு அவன் சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். மிச்சம் இருக்கக்கூடிய 97% இந்திய மக்கள் முட்டா பசங்களாம் அவன் சொல்கிறத கேட்டுகிட்டு இருக்கோம். அதனால தான் புத்தகத்தை மாற்றுறது. இந்த இதையே சிதைச்சி வச்சுட்டானுங்க புத்தகத்தை. என்சிஆர்டியில் 2004 வாஜ்பாய் இருக்கும் பொழுதே மாற்றி விட்டு போயிட்டார் புத்தகத்தை. அதனால தான் என்சிஆர்டியில் வரலாறு நல்லாவே இருக்காது. படிச்சிங்களா என்சிஆர்டி? பார்த்தீங்களா? ஏதாவது இருக்கா வரலாறு நல்லா இருக்கா? ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சரி, ரைட், நான் வரலாறு. அப்போ இந்த சிந்து சமவெளியை பற்றி இங்கே இந்த புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்கு, அந்த புத்தகத்தில் இருந்தால் உங்களுக்கு வரப்போகுது. அதேமாதிரி +1 +2 இருக்கும், அங்கே ஒரு தடவை படிச்சுக்கங்க. எப்படி வாழ்ந்தாங்க, வீடு எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் முத்திரை. வியாபாரம் பண்ணியிருக்காங்க, கப்பல் கட்டக்கூடிய தளம் இருந்திருக்கு. வியாபாரம் பண்ணும்பொழுது அரக்கு வச்சு சீல் வச்சு அனுப்புவாங்க. அந்த சீலெல்லாம் இந்த மாதிரி காலை. தமிழர்களுக்கு இன்றைக்கி காளைக்கு தொடர்பு இருக்கா? அப்போயே காளைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் அவன். ஏன்னா விவசாயம் செய்கிறதுக்கு, அப்புறம் வண்டி இழுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காலை தான் யூஸ் ஆகிருக்கு. அப்போவே தொடர்பு இருக்குது. அதனால தான் இந்த மஞ்சு வரட்டை ஒழிக்கிறதுக்காக கீட்டான்னு கதை சொல்லிவிட்டு இல்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா காளையோட தொடர்பு இருக்கா, அது ஒன்று. இன்னொன்று, அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்பெம், காளை மாட்டோட ஸ்பெம் இருக்கா, செயற்கை கருவூட்டல், அது சேலாகாது, சேல் பண்ண வைக்கணும், அதுக்காகும் இந்த சீலாக இருந்திருக்கு. அப்புறம் அப்போவே வெங்கலம் பயன்படுத்தியிருப்பான். முதல்ல அவன் செம்பு பயன்படுத்திகிட்டு இருக்கான் அவ்வளோதான் ஃபுல்லாக. அந்த காலகட்டத்தில் வளர்ந்த மக்கள். அது கொஞ்சம் வலிமை கம்மியானது, ஈஸியாக வளைஞ்சிரும். செம்பு கூட தான் மிக்ஸ் பண்ணுறான், டின்னு தகரத்தை மிக்ஸ் பண்ணி. வெள்ளியம்னு நினைக்கிறான் தமிழில், தகரன்னு சொல்லலாம், வெள்ளியம். தகரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இரும்பு கிடையாது, அது தனி ஒரு தனிமம். தகரம் பார்த்தது இல்லையா? எங்கே பார்த்தீங்க? அது தகரெல்லாம் கிடையாது, பெல்லெல்லாம். தகர டப்பான்னு சொல்கிறீங்கள, அது இதுதான், இது டின்னு தான். இது டின்னாக இருக்குல்ல, இந்த என்னது ஆயில் கொண்டு வர டப்பா இருக்குல்ல பெருசு வீட்டில்,
பெயிண்ட் டப்பா அதெல்லாம் தகரம் தான், இரும்பு கிடையாது. இரும்பு அவ்வளோ மெலிசாக மாற்ற முடியாது, மாற்றினாலும் அது வெயிட் அதிகமாக இருக்கும். இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், உடையாது. வெங்கலத்தாலான அந்த சிலை, வெங்கலத்தாலான கருவிகள், வெங்கலத்தாலான அந்த உழுகக்கூடிய கலப்பை, இதெல்லாம் செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க அப்போவே. சரியா, இவங்களை பற்றி பார்ப்போம், அந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதே காலகட்டத்தை சேர்ந்த முக்கியமான நகரங்கள் எங்கெங்கே இருக்குது பாருங்க. இதுதான் மெசபடோமியா நாகரிகம். இது யூப்ரட்டிஸ், டைகிரிஸ். உள்ளே பாருங்கள், மேப் இருக்குது பாருங்கள், வேர்ல்டு மேப்பு. சரியா, இது அதோட காலம் 3500 2000 வரைக்கும், கிமு புதாண்டுக்கு முன்னாடி. அதாவது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருந்த காலகட்டம். அதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க, அதுக்கு பின்னாடி இருந்திருப்பாங்க. நல்லா வளர்ச்சியாக சூப்பராக ஃப்ளோரிஸ்டு அப்படிம்பாங்க இங்கிலீஷில் இருந்த காலகட்டம். அடுத்து எஜிப்து 3100 1100 வரைக்கும் இருந்திருக்காங்க இங்கே. இது யூப்ரட்டிஸ், டைகிரிஸ், ஈராக்கு. இது எஜிப்து, நைல் நதி. அதான் சொல்லுவாங்க நாகரிகம் நதிக்கரையில் தோன்றியது. ஏன் நதிக்கரையில் தோன்றிச்சு நாகரிகம்? விவசாயம் செய்யணும். நீங்கள் பேசக்கூடாது, மற்றவங்க சிந்திக்க விடணும். அப்புறம் தான் அவங்க சொல்லலைன்னா நீங்கள் சொல்லணும். சரியா? சொல்லுங்கள். இருக்குது, யூப்ரட்டிஸ், டைகிரிஸ்னு 2 நதி ஓடுது. ஈராக்கில் இங்கே. அதான் மெசபடோமிய நாகரிகம். சிந்து நதி அதோட துணையாறுகள். இது மஞ்சள் ஆறு இங்கே ஓடுது, மஞ்சள் நாகரிகம்னு சொல்லுவாங்க. மஞ்சள் ஆறு. அவனுங்களும் மஞ்சளாக தான் இருப்பானுங்க. யார்? சீனாக்காரனுங்க. என்ன இருக்குது. சரி, இந்த காலகட்டத்தில் நம்மளுது இங்கே சிந்து நதி அதோட துணையாக இருக்குது. இதோட காலகட்டம் 3300 1900 போட்டிருக்கா. அதாவது நல்லா ஃப்ளோரிஸ்டாக இருந்தது, வளர்ச்சி அடைஞ்சி நல்ல காலம். ஸோ பொதுவாக சொல்கிறது எப்படி? 4000 1500 வரைக்கும். 1900 அப்புறம் அழிய ஆரம்பிச்சிட்டாங்க, காணாமல் போக ஆரம்பிச்சிருச்சு அந்த நாகரிகம். எப்படி காணாமல் போச்சு பின்னாடி பார்ப்போம். ரைட். அதேமாதிரி 1700 கிமு 1122 வரைக்கும். காலத்தை கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரே காலகட்டம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஒரே காலகட்டம். நதிக்கரை நாகரிகங்களாகும். நாகரிகம்னா என்ன? இவனா சிந்திச்சு அவனோட வாழ்க்கையை பில்டிங் கட்டுறது இதெல்லாம் செஞ்சுக்குவானுங்க. அது அப்போ ஒரே இடத்துல நிலையான வாழ்க்கை, நேரம் நிறைய கிடைக்கிது, சிந்திக்க ஆரம்பிக்கிறான். எல்லாம் அந்த காலக்கோட்டில் போட்டிருக்காங்க. அங்கே மேலே உள்ளது தான், சும்மா ஏதோ கொடுக்கணும் கதைன்னு கொடுத்துருக்கான். வளமான மண். ஏன்? நதிக்கரையில் குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் என்னது? தண்ணி கிடைக்குது. போக்குவரத்து. நிலத்தெல்லாம் காடாக இருக்கும், அதை போய் அழிக்க முடியாது, அழித்து ரோடெல்லாம் போட முடியாது. அப்போல்லாம் யோசிக்கலை. அந்த நதி ஓடுதல தண்ணி அதிலே போட்டில் அப்படியே போயிட்டு பக்கத்தில் அங்கே நகரம் இருக்கும். இங்கே உள்ள பொருளை அங்கே கொடுக்கறது, அங்கே உள்ள பொருளை வாங்கிட்டு வர்றது. இது மாதிரி இதோட நிற்கலை. நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்த இது இங்கேருந்து இப்படியே அங்கேருந்து நதியில் வந்துடுவானுங்க, கடலுக்கு வந்துடுவான். கடல்லேருந்து எங்கே போச்சு? மெசபடோமியா. அங்கே போய் வியாபாரம் பண்ணியிருக்கான். அதே மாதிரி இப்படியே கடல் வழியாக போனோன்னா எஜிப்து, அங்கே போய் வியாபாரம் பண்ணியிருக்கான். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ சிந்து சமவெளி மக்களை பற்றி அங்கே குறிப்பு இருக்குது. அங்கே மட்டும் கிடையாது, இவங்களும் இந்த ஃபுல்லாகவே இந்த லேண்டு ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க ட்ரேடு. அதை இந்த ராஸ்கலுங்க வந்து மறைக்கிறானுங்க. இங்கிலீஷ்காரன் போனதுலேருந்து யார் ஆட்சி இருக்கா? ஒன்றிய அரசாங்கத்தில் அவனுக்கு தான் இருக்கானுங்க, விட மாட்டானுங்க. அது தெரியாமல் முட்டாளாக இருக்கிறோம் நம்ம எல்லோரும். சொன்னாக்கா அவன் புரட்சி செய்கிறான், தேச துரோகின்றானுங்க. அவனுங்களுக்கு தேசம்னா யார்? பிராமணர்கள். அதான் ரைட். அரப்பா புதையுண்ட நகரம் கேட்பாங்க. அரப்பாவுக்கு என்ன அர்த்தம்? சிந்து மொழியில், சிந்து ஆற்றினுடைய நதிக்கரையில் தான் அது இருக்குது. அந்த ஏரியாவில் பேசக்கூடிய மக்களுடைய மொழி சிந்து நதி, சிந்து மொழி. ஸோ அந்த பேரை வச்சுட்டாங்க. அடுத்தது முதல்ல இடிபாடுகளை முதல்ல கண்டவர் யார்? சார்லஸ் மேசன். அவர் தாங்க ஒருவேளை ரயில்வே ட்ராக் போட்டிருக்கலாம். சார்லஸ் மேசன் கேட்பாங்க கொஸ்டின். படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் அவர் தற்பொழுது பாகிஸ்தான் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். இது ஜான் மார்ஷல். இவர் வேற சார்லஸ் மேசன். அந்த பாலை இணைந்த செங்கோட்டையை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்புள்ளது என குறிப்பிட்டார். அதை பற்றி சொல்லியிருக்காரு அவர், சார்லஸ் மேசன். இது மாதிரி சொன்னது யாருன்னு கூட கேட்பாங்க.
இதுதான் முதல் வரலாற்று சான்று. அதுக்கு முன்னாடியேவா? அதுக்கப்புறம் 1856 பொறியாளர் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை, அங்கே இப்போ பாகிஸ்தான் பொருட்டு அதிகமான சுட்ட செங்கல்கள் கண்டறியப்படும் அதே இடத்துல. அதோட வரலாற்று முக்கியத்துவம் புரியாமல் அவர் எடுத்து ரயில் பாதைக்கு யூஸ் பண்ணிட்டு போயிடுறார். அவரும் குறிப்பாக வச்சுருக்கிறார். அப்புறம் கிபி பொது ஆண்டு 1920 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தயாராம் சகானின்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் தான் முதல்ல தோன்றினவர். ஹரப்பா மொகஞ்சதாரோ நகரங்களை அகலவாய் செய்ய ஆரம்பித்தனர். அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நாகரிகத்தின் நெஞ்சு. ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் அங்கே ஒரு மேடு இருக்கியா அப்படின்னு சொல்லிடுறார். யார் இவர்? சார்லஸ் மேசன். அப்புறம் வந்தவங்க பொறியாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, 56 அந்த கல்லெல்லாம் எடுத்து ரயில்வே ட்ராக் போட்டு போயிடறான். 1920 தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பண்ணுறாங்கள கீழடி நாகரிகம் எப்படி, அது ஒரு கலை. அகல ஆராய்ச்சி செய்கிறதே ஒரு கலை. பில்டிங்லாம் சேதமடையாமல், பொருள் சேதமடையாமல் அழகாக தோண்டி எடுப்பாங்க. தோண்டி எடுத்துகிட்டு வராங்க. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் அதுதான் ஜான் மார்ஷல். ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார். ஃபஸ்ட்டு ஹரப்பாவை தான் தோன்றாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு மேடு இருக்குது, அதை தோன்றாங்க. மொகஞ்சதாரோனா பிணக்குவியல் அப்படின்னு அர்த்தம். அங்கே நிறைய எலும்பு கூடலாம் ஒரே இடத்துல கிடந்திருக்கு. மேடு பிணக்குவியல் இருந்திருக்கு, இறந்தவர்களின் மேடு அந்த மாதிரி. அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தொடர்பு இருக்குன்னு எழுதுகிறார். யார்? ஜான் மார்ஷல். இவர் யார் சொன்னால் அந்த தொல்லியல் துறையினுடைய தலைவர் அவர். மொகஞ்சதாரோவிலும் ஹரப்பாவிலும் இருக்கக்கூடிய மண்பாண்டங்கள் அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்திருக்கு. பெயிண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம். வித்தியாசம் இருந்திருக்கு. அதனால தான் சொல்கிறாங்க ஹரப்பாவில் வாழ்ந்த மக்கள் மொகஞ்சதாரோவோட வாழ்ந்த மக்களோட அட்வான்ஸ்டு, முன்னாடியே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வித்தியாசம் இருக்குது. காலம் போக போக என்ன ஆகும், சிந்தனை மாறுதில்ல. இப்போ நீங்கள் பாருங்களேன், சின்ன வயசுலேருந்தே நிறைய எத்தனை ஸ்டைலில் ட்ரெஸ் வந்துடுச்சு, ஹேர் ஸ்டைல் எத்தனை வந்துடுச்சு, அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பானையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அப்போ மொகஞ்சதாரோவோட ஹரப்பா முன்னாடி அங்கே வாழ்ந்துருப்பாங்க. அந்த ஹரப்பாவிலேருந்து வளர்ச்சி அடைஞ்சது தான் இது மொகஞ்சதாரோன்ற நகரம் அப்படின்னு. பரிணாம வளர்ச்சி தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வளர முடியும். அப்படி காலவரை புவி எல்லை தெற்காசியா எது அந்த மொகஞ்சதாரோ இருக்கிறது. இது எல்லாமே தெற்காசியா. ஆப்கானிஸ்தானு, இந்தியா, பாகிஸ்தானு, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இதெல்லாம் தெற்காசியான்னு சொல்லுவாங்க. ஆசியாவுடைய தெற்கில் இருக்குது. இதான் ஆசியா தெற்கில். இது வந்து தென்கிழக்கு ஆசியா, இது தென்மேற்கு ஆசியா, இது மத்திய ஆசியா. தான் வரும் நிறையா. கஜகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், மங்கோலியா இதெல்லாம் மத்திய ஆசியா. இது கிழக்கு ஆசியா, கொரியா, ஜப்பானு, கொரியா, வடகொரியா, தென்கொரியா அதெல்லாம் ரைட். இப்போ தெற்காசியாவில் இருக்குது எது இந்த நாகரிகம். இதிலேருந்து அப்படியே காப்பி அடித்து போட்டானுங்க. குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படிலாம் இல்லை. கேட்டாக்க நீட்டுன்றான். நீட்டுன்ற பேரில் எதுக்கு இந்த புத்தகத்தை மாற்றணும்? புரியுதா? நீட்னா சயின்ஸ் புத்தகத்தை தான் மாற்றணும். இதே மாற்றணும். வரலாறை மாற்றுறானுங்க, திரிக்கிறானுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திரிக்கிறானுங்க. காலப்பகுதி வெண்கல காலம், பிரான்ஸ் ஏஜ் இங்கிலீஷில். பிரான்ஸ் ஏஜ் காலம் அதாவது நல்லா வளமாக இருந்தது. பழைய புத்தகத்தில் எடுத்திங்கன்னா 4000 1500 வரைக்கும். 1900 அழிய ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் 1500 சுத்தமாக காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் புது நாகரிகம் அங்கே தோன்றுது. அதானது வேத நாகரிகம். இதை கண்டுபிடிச்சி சொன்னதுனால தான் பிடிக்க மாட்டாது அவனுக்கு. நம்ம தான் வேத நாகரிகம் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தோம். இவங்கடா புதுசாக வந்துட்டு இன்னொன்று கொண்டு வந்து நுழைக்கிறானுங்கன்னு வயிற்றுச்சல். அப்போ என்ன பண்ணலாம், இதை காப்பி அடிக்கலாம், இதை நம்ம நாகரிகமாக மாற்றலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது சரஸ்வதி நதி தெரியுமா தேடிட்டு இருக்கானுங்க இன்னும். ஆமாம் சரி. இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? கதிரேக்க கார்பன் டேட்டிங் மூலிமா. பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். அதோட நிறுத்திட்டான். இங்கிலீஷ்காரன் சொன்னதோடு முடிஞ்சு போச்சு. அதனால் இதிலேருந்து இப்படி வந்தாக்கா இது ஃபுல்லாக வந்துடும். இப்போ ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க அதுக்கு இந்தியா முழுவதும் அவன் தாயா இருந்தான், அவன் தாயா திராவிடன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்றுக்க மாட்டேங்கிறானுங்க. இருக்கிறதே அழிக்க பார்க்குறானுங்க அவனுங்க. எப்படி ஏற்றுக்குவானுங்க? நம்மளும் முட்டாள்தனம். அவன் எழுதுறது தான் புத்தகம், அதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
அடுத்தது 6 பெரிய நகரங்கள். இதெல்லாம் ஹரப்பா, மொகஞ்சதாரோ, லோத்தல், சங்குதாரோ, அப்புறம் இன்னொரு இது மாதிரி ஒரு 6 பெரிய நகரங்கள் இருக்குது. அதில் இருக்கிறதுலே பெரிய நகரம் எது? மொகஞ்சதாரா தான். முதல்ல தோன்றின நகரம் எது? ஹரப்பா. ஹரப்பானா என்ன அர்த்தம்? புதையுண்ட நகரம். சரியா? ரைட். 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. வெங்கல காலம் என்பது மக்கள் வெங்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம். அட்வான்ஸில் அப்போவே வெங்கலம் பயன்படுத்தியிருக்கான். அந்த அளவுக்கு சிந்தனை திறன். அப்புறம் எங்கே சார் திடீர்னு காணாமல் போச்சு? இன்னும் தமிழையும் பார்ப்போம். எங்கே திடீர்னு இவ்வளோ அறிவாக வாழ்ந்துருக்கானுங்க, எங்கே திரும்ப அறிவு காணாமல் போச்சு? நீங்கள் ஒன்று கடவுளை நம்புனீங்க, அந்த கடவுளை வச்சு உங்களை எல்லாம் என்ன பண்ணானுங்க? வெளியில் வந்து ஒரு குரூப்பு அவன் மொழியில் கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி கடவுள் மொழியாமல் தேவ பாசமானுங்க. கடவுள்கிட்ட பேசுகிறியான்னு சொல்லிட்டு ஜி பூ கா ஹூன்ட்டு இந்தாப்பா கடவுள் சொன்னார் இது செய் அப்படின்னு எல்லாத்தையும் அவன் ஒரு நூலை எழுதிக்கிட்டு இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? கடவுள் எழுதி வச்சுருக்காரு, ரிஷிகள் முனிகள் கொடுத்துருக்காங்க, அதில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும், அதை மீறினா அவ்வளோதான் அப்படின்னு அந்த 1.5% ஆண்களுக்காக மிச்சம் இருக்கக்கூடிய 98% மக்கள் படாத அவஸ்தைப்பட்டாங்க. சரியா? யார் பேரை வச்சு? கடவுள் பேரை வைத்து. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ், அதாவது சிவிக்ஸ், சிவிலைசேஷன் என்பதிலிருந்து வந்து இதோட பொருள் என்னவாமா? நகரம். இயற்கையை மாற்றி அவன் வாழ ஆரம்பிக்கிறான். தொழிலாளர் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடு, இதை வச்சு அவன் வாழ்ந்த காலத்தை கண்டுபிடிப்பாங்க அப்படின்றாங்க. இலக்கிய ஆதாரங்கள், சங்ககால இலக்கியங்கள் இருந்துச்சு, அதுக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இல்லை. இங்கெல்லாம் ஆய்வு செய்யலாம், போய் செய்யுங்கன்றாங்க, செய்ய மாட்டேங்கிறானுங்க. தமிழ் சங்க இலக்கியம் இருக்குல்ல, இப்படிலாம் வாழ்ந்தான்னு பார்த்துருப்போம். தமிழில் மக்கள் இந்த மாதிரி நகரத்தில் இருந்தாங்க. மதுரை நகரை சுற்றிலும் கோட்டை இருந்துச்சு, அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. பகல்லையும் வியாபாரம் நடந்துச்சு, இரவுலையும் வியாபாரம் நடந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மக்கள் அவ்வளோ செழிப்பாக இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். செழிப்பாகவும் நேர்மையாக இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். செழிப்பாக இருந்தால் தான் நான் அது திருட்டு இருக்காது. எல்லாருக்கும் எல்லோரும் தான் திருட்டு இருக்காது. ஒருத்தன் மட்டும் செழிப்பாகவும் ஒருத்தன்ட்டு செழிப்பில்னா நான் திருட்டு நடக்கும். அறத்தோடு வாழ்ந்துருக்காங்க, தர்மத்தோடு இல்லை. அறம், தர்மங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும். மனு தர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை அது ஆக்சுவலாக. தர்மன்ற பேரில் என்ன ஆச்சு? அடிமையாக்கி வச்சுக்கிட்டானுங்க. ரைட், பார்ப்போம். அப்புறம் வான்வெளி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் இடங்களை கண்டுபிடிப்பாங்க. நம்ம கீழடியை கண்டுபிடிச்சாங்கல்ல, அவர் கூட மேடு தான், அந்த இடத்துல மேடு இருந்திருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு ஆய்வு செஞ்சு எடுக்கிறாங்க. அங்கே தான் அந்த கீழடி விஷயம்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதை சுற்றியில் உள்ள மேடெல்லாம் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. 10வது கட்டத்துக்கு போயிருக்கு கீழடி நாகரி. இவன் செய்யலை, தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு செய்ய மாட்டானுங்க. எப்படி செய்வானுங்க? நிலத்தடி ஆய்வு செய்த காந்தப்புல வருடி மேக்னெட்டிக் ஸ்கேனர்னு ஒன்று இருக்காமல், பூமிக்கு அடியில் ஏதாவது கிடைக்குதா, மெட்டல் கிட்டல் இருக்குதா அப்படின்னு அந்த இடத்துல தோண்டி பார்ப்பாங்க. கொஞ்சம் அதுக்கெலாம் ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏதாவது புதையுண்டு கிடக்குதான் ஆய்வு செய்வாங்களா? தேவையில்லை நமக்கு இது, அதை விட்டுருங்க. இதெல்லாம் கொஸ்டின் வராது, இதில் உள்ளது கொஸ்டின் வரும். இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள், அதான் இந்தியா மீன்ஸ் எது? இதுதான் பார்டர். இப்போ பாகிஸ்தான், இந்த பக்கம் இது பார்டர், இது இந்தியா, இது பாகிஸ்தான். சிந்து நதி அங்கே தான் ஓடுது, இதுதான் சிந்து நதி மெயின். இது அதோட துணையாறுகள். சரியா? மந்தா, ஹரப்பா, ராவி நதி கரையில் தான் ஹரப்பா இருக்கும். மொகஞ்சதாரா இது சிந்து நதி கரையில். அம்ரி, கோட்டிஜி, கான்வேரிவாலா, தோலவீரா, லோத்தல். லோத்தல் பார்த்திங்கனாக்கா இங்கே வந்துட்டு குஜராத்தில் இருக்குது. அங்கே ஒரு நதி இருக்குது, அந்த நதியில் கப்பல்லாம் கட்டி அங்கேருந்து என்ன ஆச்சு? கப்பலை கொண்டு வந்து கடலில் இறக்கிடுவாங்க. கப்பல் கட்டுத்தலாம் இருந்திருக்காங்க. கடற்கரையில் வச்சுருக்க மாட்டாங்க, ஏன்னாக்கா அலை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ள நதியில் கட்டி அந்த நதி வழியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்த்திடுவாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், கப்பல் அப்போவே தமிழர்களும் கப்பல் போக்குவரத்தில் சிறந்தவங்க தானே.
பட்டதாய், காளிபங்கல் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அதேமாதிரி மந்தா இந்தியாவுக்குள்ளே இருக்குது. யாகி கர்கி இந்தியாவுக்குள்ளே இருக்குது. தோலவீரா, லோத்தல் இதெல்லாம் இந்தியாவில். மற்றதெல்லாம் முக்கியமானதெல்லாம் எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சிலை. இது வந்துட்டு அப்பயே பாருங்கள் எவ்வளோ அழகா 3000 வருஷத்துக்கு முன்னாடி அழகாக சிலை வடிச்சிருக்கேன். வெங்கல சிலை. இது டான்ஸ் ஆடுற மாதிரி அழகாக. அதில் பார்த்தீங்கன்னா நகைகள்லாம் போட்டுருக்கும். அதேமாதிரி இது வந்துட்டு சுண்ணாம்பு கல்லில் செஞ்ச ஒரு ஆம்பளை சிலை. எவ்வளோ தத்துரூபமாக இருக்குது பாருங்கள். என்னது? எது பென்சிலு? இதுவா பென்சில்னா? ஆமாம், டான்ஸ் ஆடுற நாட்டிய மங்கை. பென்சில்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அடுத்தது ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம். விவசாயம் தான் முக்கியமான தொழில். விவசாயம் அவுட்டரில் பண்ணுவாங்க. ஒரே இடத்துல நகர வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. அங்கே செங்கல் தயாரிக்கிற தொழில், இந்த மாதிரி சிலை தயாரிக்கிற தொழில், வீடு கட்டுறது, இந்த மாதிரி எல்லா தொழிலும் செஞ்சுருக்காங்க. அப்புறம் வியாபாரம். அந்த நகரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை பக்கத்து நகரத்தில் போய் விற்றுட்டு வர்றது, அல்லது சுற்றியில் உள்ள கிராமத்தில் உள்ள பொருளாக கொண்டு வந்து நகரத்தில் விற்கிறது. மதுரை நகரம் பார்த்தோம் இல்லையா, அதேமாதிரி நகர நாகரிகம் கேட்பாங்க. இது ஒரு நகர நாகரிகம். சிறப்பான நகர திட்டமிடல். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நல்லா ரோடு. இங்கெல்லாம் வீடு இருக்கும். இதெல்லாம் வீடு. இதெல்லாம் ரோடு. ஸ்ட்ரீட் லைட்லாம் இருந்துருக்குது அப்போது. சரியா? ஸ்ட்ரீட் லைட். அதேமாதிரி பாதாள சாக்கடை. ரோட்டுக்கு கீழே பாதாள சாக்கடை போயிருக்கு. அது வெளியில் போய் அவுட்டரில் நகரத்துக்கு வெளியில் போயிடும். விளக்கு பற்ற வைப்பாங்க. எண்ணெய் ஊற்றி விளக்கு பற்ற வைப்பாங்க. சொல்லுவாங்க, தாத்தாலாம் கேட்டு பாருங்கள். அந்த காலத்தில் அவங்க தாத்தா கொள்ளு தாத்தாலாம் இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். இங்கே எப்படின்னு தெரியல எனக்கு. அந்த பக்கம் காரைக்குடி அந்த ஏரியாவில் அங்கே பாட்டி ஊர் பக்கம் கேள்விப்பட்டிருக்கேன். செட்டிநாடு அங்கே அந்த கம்பம் இருக்குமா, மூளைக்கு மூளை தெருவில். நான் இருந்த ஊர் பிளான்டு அந்த ஊர். அது பிளான் பண்ணி உருவாக்குனது. ரோடெல்லாம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். பொன்னமராவதி அப்படின்ட்டு. அங்கே முக்கு எண்ணெய் இருக்குமா, ஒரு தூண்டு இருக்குமா, வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கு பற்ற வச்சுட்டு போவாங்க. சரியா? ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய் இருக்குல்ல, அதை ஊற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அங்கே இருந்துருக்கு. அதோட கண்டினியூட்டி தான் இது. அப்படியே வாழ்ந்துருக்காங்க. எல்லாம் மண்ணுக்குள்ளே இருந்தது, தோண்டி எடுத்துருக்காங்க. இதெல்லாம் அங்கே கிடைச்ச பொருள்கள். பானையெல்லாம் எப்படி பாருங்கள், எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி எழுத்துக்கள். இங்கே பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் லோத்தல் சிட்டியே சொல்கிறாங்க. லோத்தல் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு. கப்பல் போதா சுற்றிலும் கப்பல் கட்டக்கூடிய தளம். கப்பல் கட்டி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம். இது அவுட்டரில். அது நகரம். அவுட்டரில் விவசாயம் செய்கிறதுக்கான இடம். இது ஒரு சீல் ஒன்று கிடச்சிருக்கு. அவனுக்கு தெரிஞ்ச விலங்குகள்லாம் அந்த சீலில் இருக்குது. செங்கல், சுட்ட செங்கல். இவர் அப்போவே 3500 வருஷத்துக்கு முன்னாடி சுட்ட செங்கல் பயன்படுத்தியிருக்கான். அதேமாதிரி இறந்தவங்கள புதைக்கிற பழக்கம். திராவிட கலாச்சாரம் என்ன இருக்கா? தமிழர்கள் புதைக்க தான் செய்வாங்க. அந்த வைணவம் அந்த சாயலுக்கு போனவன் தான் எரிப்பானுங்க. எரிக்க மாட்டாங்க தமிழர்கள். திராவிடர்கள் எரிக்க மாட்டாங்க, புதைப்பாங்க இன்னமும். சரியா? ஆமாம். இந்த நகரம் எப்படி செட்டப் இருந்திருக்கு, அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் அதேமாரி இது தெப்பக்குளம். தெப்பக்குளம் அது நீச்சல் குளம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இதுதான் பாதாள சாக்கடையெல்லாம் எப்படி இருக்குது. இதுதான் பாதாள சாக்கடை. எப்படி இருக்குது பாருங்கள் சிட்டி. பாதாள சாக்கடை மூடி இருப்பாங்க. இது இப்போ தோண்டி எடுத்ததில் அப்படி இருக்குது. இதெல்லாம் மூடி இருக்கும் பாதாள சாக்கடை. சிட்டிக்கு வெளியில் போயிடும். அப்படி வாழ்ந்தவன் யார்? திராவிடர்கள், இந்த மண்ணோட மக்கள். அப்புறம் எப்படி சார் இப்போ போய் வட இந்தியா போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இல்லை யார் காரணம்? கடவுள் நீங்கள் நம்புனீங்க, அதை வச்சு இவனுக்கு அடித்தானுங்க ஆப்பு. டேய் இவன் ஏமாறுறான், கடவுளை வச்சு ஏமாற்றிடலாம் அப்படின்னு. இன்ன வரைக்கும் அடிச்சிட்டு இருக்கான், வாங்கிட்டே இருக்கீங்க. வெளியில் நில்றான்றான் சொன்னாக்கா இவன் தேசத்துறைன்றீங்க, புரிய வச்சாக்கா. சிறப்பான கட்டிட வேலைப்பாடு, கட்டிடக்கலை, தூய்மைக்கு முக்கியம், சானிடேஷன், அதுதான் பெரிய விஷயம். மற்ற எல்லாம் எஜிப்து, மெசபடோமியெல்லாம் பெரிய பெரிய பில்டிங் இருக்குது. பட் இந்த மாதிரியான சுத்தமாக பாதாள சாக்கடை அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் மாறி இப்போ இந்தியாவில் என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசியில் எனக்கு தெரிஞ்சு சிட்டிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, டாய்லெட்டில் போயிடுவாங்க, பின்னாடி அது கதவு இருக்கும், ஒருத்தவங்க வந்து அள்ளிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் இல்லை, நான் பிறந்ததுலேருந்து அப்படி இல்லை, பக்கத்து வீட்டில் இருந்துச்சு, எங்கள் வீட்டில் மாற்றிட்டாங்க. ஆனால் அதுக்கான செட்டப் இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் அதை பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அப்பா அப்பயே எடுத்துட்டாராம். அந்த மாதிரி அப்படி மாற்றிட்டானுங்க. ஆனால் எப்படி இருந்திருக்கு, சாக்கடையெல்லாம் வச்சு சாக்கடையில் போகிற மாதிரி வசதியோடு வாழ்ந்துருக்கானுங்க. முட்டாளாக்கி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டானுங்க எல்லாம். அதுக்கப்புறம் வந்த அந்த வேத நாகரிகம் இருக்குல்ல, சனாதனம், அது தூய்மைக்கும் பொது சுதந்திரத்துக்கு சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள், அதாவது எடை போடுறதுக்கு கல் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இப்போ நம்ம இங்கெல்லாம் 1 கிலோ கல்லுனா இந்தியாவில் எந்த மூலைக்கு போனாலும் 1 கிலோ தான் இருக்கும். உலகம் ஃபுல்லாக மாறிடுச்சு இப்போது. அது மாதிரி அந்த அவங்க இங்கே பக்கத்து நாடுகள் எல்லாத்துலேயும் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கு. அதேமாதிரி 1 மீட்டர்னா 1 மீட்டர் ஸ்டாண்டர்டாக. விவசாயம் மற்றும் கைவினை தொழில் திடமான அடித்தளம் விவசாயம். அதேமாதிரி விவசாயம் பார்த்திங்கன்னா அவுட்டரில் விவசாயம் செய்வாங்க, அறுவடை பண்ணி அதை கொண்டு வந்து சேமித்து வைக்கிறதுக்கு பெரிய கிடங்கு வசதிலாம் இருந்திருக்கு. குடோன் ஃபெசிலிட்டி இருந்திருக்கு, தானிய கிடங்கு அவுட்டரில். ஆமாம், அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்காங்க. இப்போ கேட்டாக்கா அது சேமித்து வைக்க வேணும் இல்லை, கிடங்கு இல்லை அப்படின்ட்டாங்க. வந்துருச்சு, தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து ஏகப்பட்டது கட்டியிருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை என்னென்ன அப்படின்றாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பமைவே திட்டமிட்ட நகர அமைப்பு. நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக இருந்திருக்கு, மேலமைப்பு கீழமைப்பு. இங்கே தான் பொதுமக்கள் வாழ்ந்துருப்பாங்க. பொது கட்டணம், ஆட்சியாளர்கள் அவங்களாம் வந்துட்டு இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. மேல் நகர அமைப்பு. சிட்டாடல் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், அப்பர் டவுன், லோயர் டவுன். நகரத்தின் அதாவது உயரமான மேற்கு பகுதியில் இப்படி தான் ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நகரம் இருந்துச்சுன்னா உயரமான இடத்துல இந்த இடம் இருக்கும் மேற்கு பகுதியில். ஏன்னா வெள்ளங்கள்லாம் வந்தால் இங்கே தான் வரணும் வெள்ளம். இந்த மக்கள்லாம் அங்கே போய் உக்காந்துக்கலாம். அப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதெல்லாம் உடனேலாம் வராது. சின்ன நகரத்தில் இருந்தப்போ அங்கே பிரச்சனை வந்திருக்கும், அதுக்கு பிளான் பண்ணி அடுத்தது. இது ஹரப்பாவோட செட்டப்பு தான் சொல்கிறாங்க. அது கோட்டை எனப்பட்டது. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். பெருங்குளம், தானிய களஞ்சியெல்லாம் அங்கே இருக்குது. எங்கே? மேல் அமைப்பில் கேட்பாங்க. அடுத்து கீழமைப்பு, சற்று தாழ்ந்து உயர முடியாது, அதிக பரப்பு. இங்கே தான் பொதுமக்கள் எல்லோரும் வசிக்கிறது. பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடம். அதுவுமே பக்கா பிளான் பண்ணி தான் இருக்கும். குடிசை வீடுலாம் கிடையாது, நல்லா தார்சு வீடு, 2 மாடி கட்டடம் இருக்கும். சரியா? ரைட். மெகர்கர் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. புதிய கற்காலத்தோடு தொடர்புடையது. புதிய கற்கால இது பார்க்கும்பொழுது நம்ம அந்த மேப்பில் பார்த்துருக்கோம். மெகர்கர்னு இப்போ உள்ள பாகிஸ்தான், பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்குது. புதிய கற்கால மக்கள் வாழ்ந்து இவங்க தான் வளர்ச்சி அடைஞ்சு என்ன ஆகிட்டாங்க, அடுத்த லெவலுக்கு வந்திருப்பாங்க. அங்கேருந்து பெரிய நகரங்கள் கட்டிட்டு ஹரப்பா, அதுக்கப்புறம் மொகஞ்சதாரோ, அந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள் கட்டிக்கிட்டு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்காங்க. புதிய கற்காலம் கேட்பாங்க. மெகர்கள் எந்த காலகட்டத்துக்கு? புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. போலன் ஆற்று பள்ளத்தில் இருக்குது. கேட்பாங்க எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது அப்படின்னு. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. மக்கள், இந்த மக்கள் பார்த்துருப்போம். புதிய கற்கால மனிதர்கள் விவசாயம் செஞ்சுருப்பாங்க, நிலையான வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். அது அங்கே போட்டிருக்கு. வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கு சான்று அங்கே கிடச்சிருக்கு. எங்கே? மெகர்கரில். இவங்களுடைய காலம் 7000 ஒட்டி இருக்கலாம் அப்படின்றாங்க. கிமு 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டா? 700 தானே வரும். 7000, கிமு 7000, 70ஆம் நூற்றாண்டு, கிமு ஆமாம் 7000. ஆமாம், இன்னையிலேருந்து 9000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்துருக்காங்க.
இதிலேருந்து கொஸ்டின் எப்படி சார் வரும்? மெகர்கர் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது? புதிய கற்காலம், கிமு 7000 அந்த காலகட்டத்தை சேர்ந்தது. அவங்க என்ன தொழிலில் ஈடுபட்டாங்க? வேளாண்மை, ஆடு மேய்த்தல். சரியா? சிந்து சமவெளி அல்லது ஹரப்பா அவங்களுடைய முன்னோடி யாருன்னு கேட்பாங்க. யார்? மெகர்கர். தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்திருக்கு பாருங்க. சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தது. சட்டகன்னா இப்போ நான் போட்டேன்ல, இப்படி ஸ்கொயர் மாதிரியோ அல்லது ரெக்டாங்கிள் மாதிரியோ இருந்துச்சு. கிரிட் பேட்டர்ன். கிரிட் சட்டகமா? ரைட். கிரிட்னா என்னது? இப்படி கரெக்டாக இந்த கிரிட் சிஸ்டம். இதெல்லாம் தெரு, நடுவில் வீடு, ஒரே மாதிரி இருந்திருக்கு எல்லாம். தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. இது வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொண்டன. ரைட் ஆங்கிளில் 90 டிகிரியா? ரைட் ஆங்கிளாக என்னது? 90 டிகிரி. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாக இருந்துச்சு. சாலை அகலமாக இருந்திருக்கு, முனையெல்லாம் இருக்குது, வளைஞ்சு போகணும்ல, அப்போ மாட்டு வண்டியில் வேகமாக ஓட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் தெரு இப்படி இருக்குன்னா இந்த அழகாக வரிசையாக. காரைக்குடி போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். எங்கள் ஊர் பாட்டி ஊர், அங்கே பழைய நகரம் அப்படி தான் இருந்துச்சு. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையவாக காணப்பட்டன. அப்பவே இப்போ எப்படி இருக்குது? குடிசை வீடாக எல்லாம். ஏன்னா மேலே வரக்கூடாது, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருறான்றான். நல்லா இலவச வீடு கட்டி தராதன்றான். இந்தியாவில் இலவச வீடு முதல்ல கொண்டு வந்தது யார்? நம்மால் தான். யாருன்னு போய் பார்த்துக்கோங்க. 70லே கொண்டு வந்துட்டார் குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு. யார்? என்ன மூளை அந்த ஆள்? ஸ்கூலுக்கே போகாதவன், 8வது 10வது கூட தண்ணி இருக்க மாட்டார். அப்புறம்தான் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வருது இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் நடக்கலை. அப்புறம் என்ன நடந்திருக்கும்? தமிழ்நாட்டில் சுத்தமாக நடந்திருக்கும். அதுக்குள்ளே இந்த மக்கள், முட்டாள் மக்கள் வந்து கெடுத்து விட்டாங்க. சரி. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் முற்றத்தையும் போர்ட்டிகோ இருக்குல்ல, போர்ட்டிகோட கட்டியிருக்கிறான். ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. கிணறு எல்லா வீட்லேயும், அங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் வீட்லேயும் கிணறு இருக்கும் கட்டாயம். ஒவ்வொரு வீட்டிலையும் கழிவறையும் குளியல் அறையும் இருந்திருக்கின்றன. பாருங்க, அப்போவே கழிவறை இருந்திருக்கு. எடுக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும்? பாதாள சாக்கடைக்கு போயிடும். அவ்வளோ 3500 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் நிறைய ஊரில் என்ன இல்லை, இப்படி வாழ்ந்த மக்கள் இங்கேயே போனானுங்க. மாறிச்சு. கடவுள் பேரை சொல்லி அந்த நாய்ங்க பண்ண வேலை. அடுத்தது இதுக்கு தான் வரலாறு படிக்கிறது. வரலாறு முக்கியம். அமைச்சரே வடிவேல் சும்மா சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் என்னது? ஆமாம். அடுத்தது வீடுகள் சுட்ட செங்கலாலும் சுண்ணாம்பு கலவையாலும். இன்றைக்கி வரைக்கும் அங்கே போய் பழைய வீடெல்லாம் பாருங்கள், சுண்ணாம்பு கலவையில் அப்போ ஆரம்பிச்சது கட்டியிருக்காங்க. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தியிருக்கு. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவு உடையது. செங்கலோட சைஸ் இருக்குல்ல, இப்போ எல்லா செங்கலும் ஒரே சைஸ் தான் இருக்கும். அது அப்போயே ஸ்டாண்டர்ட் பயன்படுத்தியிருக்காங்க. கூரைகள் சமதளமாக இருந்தன, ஃப்ளாட்டாக இருந்தது. சீலிங் மேல் பள்ளம் அதெல்லாம் கிடையாது. எப்போது? 3500 வருஷத்துக்கு முன்னாடி. யார்? நம்ம முன்னோர்கள். அதை அழிக்கத்தான் இவனுங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. இந்த புத்தகத்தை மாற்றுறது, புதிய கல்விக் கொள்கை, மண்ணாங்கட்டி எல்லாம் பண்ணுறது அதுக்கு தான். இது தெரியாமல் நம்மளும் ஆகா ஓக நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் கண்ணை கட்டிக்கிட்டு. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் இல்லை. அரண்மனை பெருசாலாம் இருந்ததெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு பெரிய மண்டபம் மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கு. அங்கே வந்து எல்லோரும் கூடி ஏதாவது விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கர் பயன்படுது? அதுதான் நமக்கு தெரியுமே. வலுவானவை, கடினமாக நிலைத்து நிற்கக்கூடியது, நெருப்பையும் தாங்கும், நீரில் கரையாது. இதெல்லாம் சுட்ட செங்கல்ல உள்ள ஸ்பெஷல். கழிவு நீர் அமைப்பு. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்தது. ஏறத்தாழ பழமையான நகரத்தில் இருக்காது. அட்வான்ஸ் யோசிச்சு அடுத்த லெவலுக்கு வரான். ஜப்பான் மாதிரின்னு வச்சுக்கோங்க. விட்டுருந்தா நம்ம இங்கே நேரம் எங்கேயோ இருந்துருக்கணும். அந்த ராஸ்கலுங்க, அது நீங்கள் தான் தப்பு. இவங்க முன்னோர்கள் கடவுளை நம்பினா கடவுளை வச்சு அவன் அடித்தான் அவனை. சரியா? வடிகால் செங்கற்கள் கொண்டும் கல் தட்டைகள் கொண்டும் மூடப்பட்டிருக்கும். மேலே கல் பிளாக் இருக்குல்ல, அதை போட்டு மூடியிருப்பாங்க.
வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியான லேசான மென் சரிவை அப்படி ஸ்லோப்பாக இருக்கும், தேங்காமல் ஓடணும். அதுக்காக அங்கங்கே சுத்தம் பண்ணுறதுக்கு துளைகள் இருக்கும், மேன் ஹோல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை எடுத்துகிட்டு உள்ளே போய் க்ளீன் பண்ணுறது, அதை அடைச்சிக்கிச்சுன்னா எடுத்து விட்றது. அதெல்லாம் வீட்டிலேருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்ட குழாய்கள் மூலமாக எங்கே போயிடும், அங்கே போயிடும். ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கு குழிகள் இருந்தன. இலை கலை இதெல்லாம் இருக்குல்ல, அதை குழியில் போட்டு மக்க வச்சு எடுத்துருவாங்க போல். அவை திடக்கழிவை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றுகின்றன. சாலிடான வேஸ்டேஜெல்லாம் அதை ஃபில்ட்ரு பண்ணிக்குமாமா, தண்ணி மட்டும் போகும். அப்பயே வச்சுருக்கான். இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் டிச்சியில் தான் தூக்கி போகிறோம். அவன் தானே காலைல கூட பேப்பர் எங்கே போட்டீங்க, டிச்சியில் தானே போட்டீங்க. எங்கே போய் அடைச்சிக்கும், மலையில் வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துடும். அப்புறம் கவர்மெண்ட் சரியில்லை, அது சரியில்லை, ஏண்டா முட்டா பயில்கலாம். என்னது சொல்கிறது, நான் எல்லாத்தையும் சேர்த்து தான், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கல்வினா தானே கல்வி, நடைமுறையோடு பார்த்து தான் கல்வி. அப்படி வாழ்ந்துருக்காங்க. அப்படியே ஏதோ ஒன்று சினிமா பார்க்குறோம், அப்படியே போகிறோம் வரோம், அப்படியே போயிட்டுருக்கோம். சினிமா ஹீரோ ஹீரோயின் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லா அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம தானே. சரி, இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று இதே மாதிரி எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். நான் மட்டும் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறது, ஊரில் இருக்கிறேன் ஊரில் எல்லோரும் ஃபாலோ பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு போய் ஜப்பானில் போய் இந்த பாருங்கள், ஜப்பானில் எவ்வளோ நீர் மேலாண்மை சிறப்பாக இருக்காங்க, ஒரு டிச்சு கட்டினா கூட இப்படி கட்டுறாங்க, நீர்ப்பாசனம் இப்படி இருக்குன்னு அதை வீடியோ எடுத்து போட்டுருக்கான். முட்டா போயில நம்ம முன்னோர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்திருக்கான். உங்களை அறிவு வளர தடுத்துட்டானுங்க கடவுள் பேரை சொல்லி. நம்ம முன்னாடி எங்கேயோ போயிருக்கணும், இயற்கையோடு வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று ஒரு பெருங்குளம், அதை தெப்பக்குளம் பெருசாக இருந்திருக்கு. இந்த பக்கம்லாம் வந்துட்டு இங்கே பாருங்கள், குளிச்சுட்டு போய் ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு அறை இருந்திருக்கு. இங்கே போய் இங்கேருந்து ஜம்ப் பண்ணலாம், இங்கேருந்து ஜம்ப் பண்ணலாம். தண்ணி ரொப்பிடுவாங்க. தண்ணி ரொப்புறது பக்கத்தில் கிணறுலாம் இருந்திருக்கு, அங்கேருந்து தண்ணி வந்துடும். தண்ணி அழுக்காயிருச்சுன்னா திறந்து விட்றதுக்கு அடியில் அந்த தூப்பாக்குழி இருந்திருக்கு, அதை திறந்து விட்ருவாங்க, வெளியில் போயிடும். திரும்ப க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி தண்ணி செங்கலில் தானே கட்டியிருக்காங்க, தண்ணி ஊறி கீழே போயிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணால் மெழுகு மாதிரி ஒரு பொருளை வந்து பூசியிருக்காங்க அடியில் செங்கல் மேலே, இதான் பண்ணியிருக்காங்க. இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் இருந்தது. இங்கிலீஷில் என்னம்மா செவ்வகனா ரெக்டாங்கிளாக இருக்கா, ரெக்டாங்கிள். இந்த பக்கம் அதேமாரி இறங்கி படி போகலாம். இப்போ நம்ம ஊரில் என்னமோ இந்த தப்பக்குளம்லாம் இந்த டைப்பில் தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதேமாரி இந்த நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் நீங்கள் சவுத்தில் போனீங்கன்னா, திருச்சியை தாண்டி போனீங்கன்னாக்கா எல்லா ஊரையும் நகரத்தோட நடுவில் ஒரு குளம் இருக்கும். ஒரு குளமாக பெரிய நகரமாக இருந்தால் 2 குளம் 3 குளம்லாம் இருக்கும். திருச்சியை தாண்டி போங்க, மழை வரும்போது அதில் சேமித்து வச்சுருக்காங்க. அந்த வருஷம் ஃபுல்லாக அதில் தான் குளிப்பாங்க. அழுக்காக இருந்தாலும் அதில் தான் குளிப்பாங்க. நான்லாம் குளிச்சிருக்கேன். டெய்லியும் கம்மாயில் குளத்துல தான் குளிப்போம். அங்கே பாட்டி வீட்டில் இருந்த வரைக்கும். சிட்டியில் எங்கெல்லாம் அப்படி இல்லை. அங்கே நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று, தண்ணி கசியாமல் இருக்கிறதுக்கு. இக்குளத்தின் சுவர் சுட்ட செங்கலால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார். இயற்கை தார்னு அவனுக்கு தெரியல, ஏதோ ஒன்று பூச்சி வச்சுருக்கார். வடபுறத்திலும் தென்புறத்திலும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டு. கேட்பான், இதை கூட கேட்பான். வடக்கில் இருந்து அதான் அங்கேயே போட்டுருக்கு பாருங்க. இது வடக்கு தானே, தெற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருக்கும். இங்கே 3 புறம், இன்னொரு புறம் எதுன்னு தெரில, இதுவான்னு தெரில. அறைகள். குளிச்சுட்டே ட்ரெஸ் மாற்றிக்கிறது. அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியே செல்லும் வகை செய்யப்பட்டுள்ளது. அடுத்து தானிய களஞ்சியம். ஹரப்பாவில் இருந்து எந்த நகரத்தில் இருந்துன்னு கூட கேட்பாங்க. ஹரப்பா நகரத்தில் தானிய களஞ்சியம் இருந்தது, பெருசாக. இன்னமும் மச்சின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதெல்லாம் நெல் உள்ளே கொட்டி வச்சுருப்பாங்க, மேலே தீர எடுத்து வேக வச்சு அரைப்பாங்க. தானிய களஞ்சியம். செங்கற்களால் அடித்தளமிட்டு பெரிய உறுதியான கட்டமைப்பு. தானியங்களை சேமித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. அங்கே என்னென்னலாம் கிடச்சிருக்கு பாருங்கள். ஹரப்பா எந்த பகுதி? சப்ட்ராபிக்கல் ரீஜன், துணை அயன மண்டலம். ஜாகிரபியில் பார்த்துருப்போம். துணை அயன மண்டலத்தில் என்ன விளையும்? குளிர் காலத்தில் கோதுமை, பார்லி இதெல்லாம் போடுவாங்க. த டிராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகை, ஈக்குவேட்டர் இங்கே இருக்கும்.
அப்போது இப்போ ஜூன் மாதமாக வெயில் மண்டையை பழக்கம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான வெயில் வந்துருச்சு, நிறைய பேர் செத்து போயிட்டான், உத்தர ஊபி மாப்பி காப்பிலாம் ஜாகிரஃபியில் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ வெயில் காலத்தில் நெல் அதெல்லாம் போடுவாங்க, குளிர் காலத்தில் கோதுமை பார்லி, அதோட எவிடன்ஸ்லாம் அந்த தானிய களஞ்சியத்தில் கிடச்சிருக்கு. கோதுமை பார்லி திணை வகைகள், மில்லட்ஸ், எள்ளு பருப்பு எல்லாம் இருந்திருக்கு. அது போக முதல்ல பருத்தி உற்பத்தி செஞ்சு பருத்தி ஆடை நெஞ்சமே வந்தான் யார்? சிந்து சமவெளி மக்கள். சிந்தன்னு பேர் வச்சுருக்காங்க எங்கள் எஜிப்தில். சிந்து பகுதியிலேருந்து வந்ததுனால அதுக்கு பேர் சிந்தன்னு பேர் வச்சுருக்கான், பருத்தி ஆடைக்கு பேர். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் ராகிர்கரில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்போ லேட்டஸ்ட்டாக இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது, கடைசி ஸ்டேஜில் ஹரப்பா காலத்தை. ராகி கர்கி எங்கே? ஹரியானா, பஞ்சாப் ஹரியானா இருக்குல்ல, ராகி கர்கர் அங்கே பார்த்துருக்கோம். தலை வெடிப்புகள், கோதுமை பார்லி இதெல்லாம் இருந்துருக்கு. இதை வச்சு தான் அது அடுத்தது மாபெரும் கட்டடங்கள் இருக்கிறதுல பெரிய கட்டணம் ஒரு பொதுக்கூட்டம் அரங்கு வந்து எங்கே இருந்திருக்கு? மொகஞ்சதாரோவில் இருந்திருக்கு. தானிய களஞ்சி எங்கே இருந்துச்சு? ஹரப்பா. ஆமாம். இது 20 தூண்கள் 4 வரிசையில் கொண்டு பறந்து விரிந்த கட்டடமாக இருந்துச்சு. 20 தூண்கள் வச்சு கட்டியிருக்காங்க. பொதுக்கூட்டம் இன்னும் போனீங்கன்னா அங்கே இருக்கும், கிராமத்திலலாம் கூட்டம் நடத்துறது ஒரு மண்டபம் மாதிரி இடம் இருக்கும். வணிகம் மற்றும் போக்குவரத்து, ட்ரேட் அண்டு டிரான்ஸ்போர்ட் இருந்தால் தானே ட்ரேடு பண்ண முடியும். மாட்டு வண்டி வச்சுருந்துருக்காங்க, கப்பல் போக்குவரத்து, அதேமாதிரி வணிகம் உள்நாட்டு அந்த ஊர்லேயும் பக்கத்து ஊரில் செஞ்சுக்கிட்டாங்க. இங்கே உள்ள பொருளை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வருவாங்க. அதேமாதிரி அயல்நாட்டு வாணிபம், எங்கள் மெசபடோமியா, எஜிப்து, அங்கே இங்கே உள்ள பொருளை அங்கே விற்றுட்டு அங்கேருந்து பொருளை வாங்கிட்டு வந்துடுவாங்க. பெரும் வணிகர்களாக இருந்தாங்க. இப்போ நம்ம கீழடி பண்டைய தமிழர்கள் பார்த்தாலும் வரலாறு பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பார்ப்போம். அதே மாதிரி தான் இவங்களும் இருந்திருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. அதனால தான் இவர் அம்பேத்கர் கூட சொல்லியிருப்பார், இந்தியாவை நீ சொந்த கொண்டாடணும்னு ஆசைப்பட்டவனுங்க சொந்த கொண்டாடிட்டே இருப்பானுங்க, ஏன் மண் ஏன் இது அப்படி இப்படின்ட்டு. இந்தியாவை சொந்த கொண்டாடணும்னு ஆசைப்படணுனாக்க ஒரே ஒரு இனம் தான் இருக்குது, அது திராவிட இனம். அதோடு நெருங்கிய தொடர்புடையவர் யார்? தமிழர்கள் அப்படின்னு அம்பேத்கரே சொல்லுவார். அத்தனை பதிவு படித்தவர். ஏன் அம்பேத்கரை சொன்னாங்க? அவர் மராத்தி, வேறு மாநிலக்காரனே சொல்கிறான், அதுக்காக சொல்கிறான். சரியா? அதிகம் மிக்ஸ் ஆகாதாங்க. வட இந்தியாவில் இருக்காங்க எல்லாமே திராவிடர்கள் தான், அவங்களாம் வந்து மிக்ஸ் ஆகிட்டாங்க. எங்கேருந்து? ஆரியன்ஸ் வந்து மிக்ஸ் ஆனால், அப்புறம் கிரேக்கர்கள் வந்தான், அப்புறம் மங்கோலியன்ஸ் அவன் வந்திருப்பான், எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிட்டானுங்க. எல்லாம் ஓரளவுக்கு பியூராக இருக்கிறவன் யார்? திராவிடர்கள், தமிழர்கள் அப்படின்னு அவரே சொல்லிட்டு போயிட்டார். மராத்திக்காரனே சொல்லிட்டார். அதேமாதிரி வியாபாரம் கரெக்டாக நடக்குன்னா நம்ம ஒன்றும் ஸ்டாண்டர்டு மெஷர்மெண்ட்ஸ் வேணும். லென்த்து, அப்புறம் நிறை அளக்கிறது, தண்ணி அளக்கிறதுக்கான வால்யூம், நீர்ம பொருள் எதெல்லாம் அளக்கணும்? லிட்டர், அதில் தானே அளக்குறோம், வால்யூம் தானே அது. அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. அப்போ தான் வியாபாரம் கரெக்டாக செய்ய முடியும். அந்த மாதிரி சக்கரை வண்டியை பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. திடமானது இந்த மாதிரி. அப்புறம் தான் என்னாச்சு, போக ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆரக்கால் சேர்த்திட்டாங்க. மெசபடோமியாவின் தன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கு. மெசபடோமியா பார்த்தாலும் ஈராக்கு, சிந்துவெளி முத்திரைகள், தற்கால ஈராக்கு, குவைத்து, சிரியானா இன்னும் மேலே போகணும், ஈராக்லேருந்து கொஞ்சம் மேலே போகணும். அந்த பகுதியெல்லாம் பண்டைய மெசபடோமியில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுது. பண்டைய மெசபடோமியா சொல்கிறாங்க, ஈராக்கு, குவைத்து, சிரியா இதெல்லாம் சேர்ந்த பகுதி தான் சுமேரியா. இந்த பகுதியில் கிடச்சிருக்கு. யாருது? இவங்களுடைய முத்திரைகள்லாம் அங்கே கிடச்சிருக்கு. சீல் போட்டு அனுப்புவாங்க. சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு அந்த ஏரியாவில் ஆட்சி செஞ்ச அக்காடியப்பட்ட அரசர் நாரம் சின் என்பவர் சிந்து சமவெளி பகுதியில் மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதை நாரம் சின் குறித்து காவியத்தில் கூறப்பட்டுள்ளதான். இவரை பற்றி நாரம் சின்றது அந்த ராஜா பேர். எந்த ராஜா? சுமேரியா ஆட்சி செஞ்ச அக்காடிய பேரரசு.
அந்த வம்சத்தோட பேர். வம்சம் மாறிக்கிட்டே இருக்கும். லேண்ட் அதே தான், சுமேரியா தான். அதான் ஈராக்கே தான், மெசமடோபியா தான் சுமேரியா, அது கொஞ்சம் மேலே. ரைட். அதில் சொல்லியிருக்காங்க என்னது, மெலுக்கா கேட்பாங்க. சிந்து சமவெளி மக்களை சுமேரியர்கள் எப்படி கூப்பிட்டாங்க, மெலுக்கா அப்படின்னு. அவங்கள்ட்ட தான் என்ன வாங்கியிருக்காங்களாம்மா, அணிகலன்லாம் வாங்கியிருக்காங்க. கலர் ஸ்டோனில் தங்கத்தாலான தங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. போக்குவரத்துக்கு காளையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இருந்தே திராவிடர்களுக்கு காளை இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. காளையை வந்துட்டு கடவுள் மாதிரி பார்த்துக்குவான். பசு தொட மாட்டான். பசு ஏன்னா பாலெல்லாம் அவ்வளோவா அவன் கறக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். குட்டி போகிறதுக்கு வச்சுக்குவான். காளை தான் ரொம்ப முக்கியம் அவனோட பொருளாதார வாழ்க்கைக்கு. அதனால தான் காளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அதே ஆரியன்ஸுக்கு எதை முக்கியத்துவம் கொடுப்பான், அவன் தான் பசு 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 கோமியம் கோமியம் கோமியம். இப்போ எல்லாம் பசு தான், காளையை கண்டுக்க மாட்டான். அவன் வீட்டு பெண்ணை அடிமையாக வச்சுருப்பான். ஆனால் மாட்டு பெண்ணை அதையும் மாட்டு பெண்ணு தான் சொல்கிறானா. சரி, பெண் மாடை பசுவை வந்து என்ன பண்ணுவான், கடவுளாக வழி பண்ணுவானு. ஒரு வித்தியாசமான ஜந்துக்கள் அவனுங்க. அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க இன்றைக்கி வரைக்கும். ஆமாவா. பாரசீக வளைகுடா, மற்றும் மெசபடோமியில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்து வெளி பகுதியிலும் காணப்படுகிறது. பாரசீக வளைகுடான்னு அதுதான் இந்த பாரசீக வளைகுடா. ஈரான் தான் பாரசீகம். இந்த லேண்ட் வாட்டர் பாடி இருக்குல்ல, அதை வளைகுடா, கல்ஃபு அந்த ஏரியாவில் கிடச்சிது. அதே மாதிரியான அந்த முத்திரைகள் இதெல்லாம் எங்கே கிடச்சிருக்கு, சிந்துலேயும் கிடச்சிருக்கு. லோத்தலில் கப்பல் கட்டும் தளம், குஜராத்தில் பார்த்தோம்ல, இங்கே தான் கப்பல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை கட்டுப்படுத்துகிறது. இந்த சங்கி மங்கி பார்த்தாங்கன்னா அவங்க மோடி தான் செஞ்சாருன்றவானுங்க. அப்படியே மோடி பிறந்தாருங்கன்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க, இத்து போனவனுங்க. லோத்தல் என்னும் இடத்தில் குஜராத்தின் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதாம். சபர்மதி ஆற்று அங்கே ஒரு ஆறு ஓடும். அங்கே தான் சபர்மதி ஆசிரமம். யார், காந்தி. அங்கே ஏன் ஆற்றங்கரை ஓரத்தில் போய் ஆசிரமெல்லாம் கட்டிக்கிறானுங்க, ஏன், ஜாகிரஃபி இன்னும் சிந்திக்கவே இல்லை. புரிஞ்சு ட்ரை பண்ணால் தானே அப்புறம் சிந்திப்பீங்க அடுத்த லெவலுக்கு. இப்போ உள்ள ஆசிரமத்துக்கு அதுக்கு என்னது இருக்குது, ஒன்று குடிநீர், ஒன்று அதை விட்டுருங்க. அப்புறம் ஒன்று எப்பயுமே ஒரு ஆற்றங்கரை ஓரம் அல்லது குளத்தங்கரை ஓரத்தில் போய் நின்றுங்க, காற்று விசு விசுன்னு வீசிக்கிட்டே இருக்கும். கடல் காற்று நிலக்காற்று பாட்டோம்ல, அதுதான் கான்செப்ட். அங்கே காற்று விசு விசுன்னு வீசும். சரி, அதை யோசிச்சு பாருங்கள். மொஹஞ்சதாரோ தலைவர் அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் கட்டிடத்தில் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கேட்பாங்க. அமர்ந்த நிலையில் ஆண் சிலை இருந்துச்சு, அது வந்து சுண்ணாம்பு கல்லால் செஞ்சது உருவம். அது எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்பாங்க. எங்கே, மொஹஞ்சதாரோவில். தலைப்பட்டையுடன் வலது மேல் பக்கத்தில் ஒரு சிறிய அணிகலன், இந்த பக்கம் பட்டையோட இந்த இடத்துல தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பயே சேவிங்கு, முடி வெட்டுறது இதெல்லாம். ஆமாம். காதுகளின் கீழ் காணப்படும். இப்போ இருக்கோம் இல்லையா சேவிங் பிளேடு, ரேசர், அதை யார் கண்டுபிடிச்சது தெரியுமா, தமிழனே தான், ஜிடி நாயுடு சார். தெலுங்கர் சார் அப்படின்றாங்க. தெலுங்குனா இருந்தாலும் தமிழ்ல எல்லாம் ஒன்று தான். ஜிடி நாயுடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தான் வந்து இப்போ உள்ள ரேசர் பிளேடு இருக்குல்ல, கண்டுபிடிச்சது அவர் தான். காணப்படும் இரு துளைகளில் தலையில் அணியப்படும் அணிகளின் காது வரை இணைக்க நம்ம ஆடம்பரமாக இருந்திருக்கார். அங்கேருந்து அதை கட்டி அதெல்லாம் இணைச்சிருப்பாங்களாமா. காதில் தோடு போடுற பழக்கம் இருந்திருக்கு ஆண்களுக்கு அப்போவே. இடது தோல் பூக்கள் லெஃப்ட் சைடு மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. உடனே சாமி மதகுருன்றுவானுங்க பாருங்கள் கடைசியில். இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவு இந்த மாதிரி இன்னும் இருக்காமல் அங்கே பயன்படுத்திட்டு வராங்க. லெஃப்ட் சைடில் மட்டும் போட்டு இந்த மாதிரி தலையில் இந்த மாதிரி கையில் தெரியுதா ஒரு பட்டை, அங்கே ஒரு இதெல்லாம் தொழில்நுட்பம். இங்கே பாருங்கள், அளவை கற்கள் ப்ராப்பராக. சிந்து சவெளி மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடை கற்கள் அளவீடுகளை உருவாக்கினர்.
குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளதாமா. தந்தத்தினால் ஆனதாமா. ஒரே நிமிஷம் இருங்க. அவ்வளோதானா? ஸ்மாலஸ்ட் டிவிஷன் எவர் ரெக்கார்டர் ஆன் தி ஸ்கேல் ஆஃப் தி காண்டம்பரி. இது இவ்வளோ அளவு, இவ்வளோ கம்மியாக கூட என்ன பண்ணலாமா, அளக்கக்கூடியது. 1700 மில்லிமீட்டர் வரைக்கும். இது மாதிரி சின்னதே இந்த காலகட்டத்தில் அளவீடு வேறு எந்த நாகரிகத்திலையும் காணப்படலை அப்படின்றான். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? செம்பு. பயன்படுத்தப்பட்டது செம்பு தான். அப்புறம் தான் தங்கம்லாம் வரும். தங்கத்துக்கு அப்புறம் தான் எது வரும்? இரும்பு. மொகஞ்சதாரோவில் வெங்கலத்தாலான இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது. நடன மாது, நாட்டிய மங்கை, ஒரு நகையோட எல்லாம் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்த ஜான் மார்சர். முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தானே இது. ஜான் மார்சர் அவர் எழுதினவர் இருக்கால, இதை பற்றி மொகஞ்சதாரோவுக்கும் ஹரப்பாவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னவர் முதல்ல அவர் தான். என்னால் நம்ப முடியல, வரலாற்று காலமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இது மாதிரி பண்டைய கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. அங்கே கூட கிரேக்க மக்கள்கிட்ட கூட கிடையாது. அவன் தான் பழமையான நாகரிகம் நினச்சிக்கிட்டு இருந்தானுங்க. 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சில்லை அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தது அப்படிங்கிறார். யார்? ஜான் மார்சர். கேவிடி, கேனா கொற்கை, வஞ்சி, தொண்டி, கே அந்த இங்கிலீஷில் சொல்கிறான். வளாகம். பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் இருக்காமா. திராவிடர்கள் எங்கே? பாகிஸ்தான். ஆமாம், பார்டர். கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஆப்கானிஸ்தானில் அங்கேயும் இருக்காமா. ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தானுக்கு மேலே போனீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவிரி, பொருணை நதி இருக்கா, காவிரி இருக்கா, அங்கே பாருங்க. பாகிஸ்தான் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா, பொருணை அந்த மாதிரி பெயர்களோடு இருக்காம. திராவிட மொழி குடும்பம். அதான் வரலாற்று ஆய்வாளர்கள் வெளிநாட்டுக்காரன் சொல்கிறான், இந்தியா முழுவதும் இந்த பூர்வகுடி மக்கள் யார்? திராவிடர்கள்ரா. மொழி எது? தமிழ். அதிலிருந்து பிரிஞ்ச மொழி தான் மற்ற மொழிகள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை. இது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். நிறைய தமிழ் வார்த்தை அங்கே இருக்கிறது, அதெல்லாம் போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சிந்து சமவெளி நகரத்தின் மறைந்த பொக்கிஷங்களே உனக்கு தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். பழங்கால எழுத்துக்களை படிப்பது மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்து சமவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சிந்து சமவெளி மக்களின் வாழ்க்கை முறை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகள் நமக்கு வேண்டி உள்ளதுன்றாங்க. உடை, பருத்தி ஆடை. உலகத்திலே முதல்ல பருத்தி இவனுக்கு தான். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அங்கே நூல் சுற்றி வைக்கிறதுக்கு அங்கே சுழல் அச்சு, தக்கிலின்னு சொல்லுவாங்க, கையிலே நெய்வாங்க, அதாக இருந்திருக்கு. அதேமாதிரி கம்பளி ஆடையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் அங்கே என்ன பகுதி? குளிர் பகுதி. குளிர் காலத்தில் கம்பளி, வெயில் காலத்தில் பருத்தி ஆடை யூஸ் பண்ணிக்குவோம். அன்பும் அமைதியும். இவ்வளோ நீட்டாக நகரம் இருந்தால் என்ன அர்த்தம்? அவன் சந்தோஷமாக சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்ந்துருக்கான்னு அர்த்தம். போர்க்கருவிலாம் அவ்வளோவா எதுவும் கிடைக்கல. பக்கத்து கூட சண்டை போடல, அறத்தோடு வாழ்ந்துருக்காங்க. தர்மத்தோடு வாழல, அறத்தோடு வாழ்ந்துருக்காங்க. குடியிருப்புகள் தரைமட்டத்தில் நன்கு உயர்த்தப்பட்ட தளங்கள் கட்டப்பட்டன. சிந்து சமவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாக தோன்றுகிறது. படை இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, ஆயுதமும் இல்லை. ஒரு சில ஆயுதங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. அது பின்னாடி வந்தவங்க போட்டிருப்பாங்க. வெளியிலேருந்து வந்தாலும் ஆடு மேய்ச்சிட்டு வந்தாலும் மாடு மேய்ச்சிட்டு அந்த குரூப்பு அவனுக்கு போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விதை மதிப்பற்ற நகைகள், நகர வாழ்க்கை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அணிகலன் பாருங்க, அப்போவே கீழடியில் கிடச்சிருக்கு இதேமாரி அணிகலன்லாம். ஆண் பெண் இருவாளரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தார்கள். கழுத்தணி, கையணி, வளையல், மோதிரம், காதணி, காலணிகள், காலில் கொலுசெல்லாம் இருக்குல்ல, தங்கம், வெள்ளி, சங்கு. அப்பயே தங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் கீழடியும் கிடச்சிருக்கு. அதெல்லாம்
அப்போ ஒத்து போகுது இன்னமும். ஆனால் இந்திய அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம இதை எடுத்துக்க மாட்டேங்கிறான். நம்மளாக கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. சிந்து சமவெளி மக்கள் இரும்பு குதிரையை அறிந்திருக்கவில்லை, ரொம்ப முக்கியம். குதிரை தெரியாது, இரும்பும் தெரியாது. குரூப் 4 இல்லையா? என்னென்னு கேட்டிருந்தான்? அறிந்திராத விலங்கு. ரைட். சிந்து சமவெளி அதான் சொல்கிறேன். நீங்கள் எதையும் 10th முக்கியம் அது முக்கியம்லாம் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அவன் எப்படி வேணாலும் கேளுப்பான். ஆவரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை கார்னெலியன் அப்படின்றாங்க. சிவப்பு நிற மணி கார்னெலியன். பயன்படுத்தினர். இந்த மாதிரி இதான் கார்னெலியன் பீட்ஸ் மணிகளை பயன்படுத்தியிருக்காங்க. நாங்கள்லாம் செஞ்சு போட்டுக்கிறதுக்கு. இன்னும் இந்த பழக்கம்லாம் இருக்கா? இதெல்லாம் அங்கேயாவது மண்ணில் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து அழகு அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் இருந்திருப்பான். சரியா? கருங்காலி கிருங்காலின்ட்டு அதெல்லாம் திடீர்னு ஒருத்தன் பேட்டி கொடுத்தா அதை வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லோரும். அது வேலை சும்மா கடந்துச்சு. அது விலை ஏறி 1500 2000 போயிடுச்சு. அதில் வேறு ஒருத்தன். ஆனால் அது வந்து எல்லோரும் போடக்கூடாதாம்மா. பவர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுமாம்மா பவர். மூதேவி எல்லாம் கார்போஹைட்ரேட் உடஞ்சா என்ன எனர்ஜி கிடைக்க போகுது? ஹீட்டு தான் கிடைக்க போகுது. இதில் பவர் மாறுமா, அதனால் எல்லோரும் போடக்கூடாதான். ஜோசியக்காரனை பார்த்து தான் போடணுமா. ஜோசியக்காரனை போடான்றான். அவனுக்கு வருமானம் வரைக்கும். முட்டாப்பையில் எங்கே போகிறது? என்னங்கம்மா? பார்த்தீங்களா? 10,000 கேட்டானா சாமி சிலைக்கிட்ட வச்சு பவர் ஏற்றி கொடுக்குறான். மந்திரம் சொல்லி பவர் ஏற்றுறன்றான். $7,800 பாருங்கள். முட்டா பையலுக்கு என்ன பண்ணுறது? 10,000. வெரி குட் வெரி குட். என்ன பண்ணுறது? முட்டா பையலுக்கு இன்னும் எதுக்கு ஸ்கூல் காலேஜுக்கு போனானுங்கன்னே தெரில எனக்கும். நகர திட்டமிடல் நிர்வகிக்கவும் வணிகத்தை மேம்படுத்தும், நகரத்தில் அமைதி நிலைநாட்டவும் வடிகால் அமைப்பு பாருங்கள் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறாங்க. அதிகார மையம் இருக்கணுன்ட்டு ஒரு சாமியாரை போட்டானுங்க பாருங்க. புரியுதானு? அதிகார மையம் இருக்கணும். இதெல்லாம் நடக்கணும். அதிகார மையம் இருந்தால் ஒருத்தன் சொல்கிறத எல்லோரும் கேட்டால் தானே நடக்கும். நல்லா நீட்டாக இருந்திருக்குன்னு போட்டு பக்கத்தில் என்ன படம் போட்டிருக்காங்க? சாமியார் படத்தை போட்டானுங்க. அப்போ சாமியார் இருந்திருக்கான், பிராமணர் இருந்தான் அப்படின்னு கொண்டு வருவானுங்க போக போக. புரியுதா? ராஜா மதகுருவை கேட்டு தானே செஞ்சார். பின்னாடி பார்ப்போம், வரும் பார்ப்போம். எல்லா படத்துலையும் பாருங்கள். அப்போ பிராமணன் இல்லாமல் எவனும் இல்லை அப்படின்றது தான் அவனோட இது. சரி, தொழில் பயங்கரமான ஆளுங்க. முதன்மையான தொழில் பற்றி தெரியவில்லை. வேளாண்மை சிறப்பு. சாப்பாடுகள்லாம் ஒன்றுமே கிடையாது. கைவினை பொருள் தயாரிச்சிருக்காங்க. பானை வனைதல், அணிகளின் செய்தல், இதெல்லாம். வர்த்தகர் இங்கே உற்பத்தி செஞ்ச பொருள் என்ன பண்ணு? இவெல்லாம் இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சர்ப்ளஸாக இருக்கிறது என்ன பண்ணு? கொண்டு போய் விற்கணும்ல. இந்த வியாபாரி, வர்த்தகர், ட்ரேடர் எல்லாம் ஒன்று தான். வணிகர், வர்த்தகர் எல்லாம் ஒன்று தான். கைவினைஞர்களும் இருந்தனர். இந்த கைவினைஞரை அங்கேயே சொல்லிட்டீங்களா? அப்புறம் என்ன? கால்நடை வளர்ப்பு முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர். அப்போ தான் பானம் தயாரிக்க முடியும். மாட்டு வண்டி. அடுத்து மட்பாண்டங்கள், பாட்டரி, இதெல்லாம் பேசியாச்சு. அப்புறம்லாம் ஆடைகள். காட்டன் ஆடை, ஆர்னமெண்ட்ஸு. ஓகே, தெரியும் உங்களுக்கு. பாட்டரி இங்கிலீஷில். மட்பாண்டம். மட்பாண்டம் செஞ்சது மட்டும் இல்லாமல் அதில் பாருங்கள் அழகாக டிசைன்லாம் போட்டிருக்கான் கலை நயத்தோடு. ரெட் அண்டு பிளாக் வேர் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். ரெட் அண்டு பிளாக் வீலில் தான் தயாரிச்சிருக்காங்க. வெல் ஃபயர்டு, சுட்ட ரெட் இன் கலர் வித் பியூட்டிஃபுல் டிசைன் இன் பிளாக். ரெட் அண்ட் பிளாக் வேர் அப்படிம்பாங்க. வேர்னாக்கா அந்த ஹிஸ்டாரியன்ஸ் அப்படி பேசுவாங்க. அதேமாதிரி அதில் என்னென்ன இருந்திருக்கு? விலங்குகளோட உருவம் பொறிச்சிருக்கான். கீழடியில் கிடைச்சது இதே மாதிரி தான் இருக்கும். பானையில் எழுத்து இருந்திருக்கு. ஜாமெண்ட்ரிக் டிசைன்ஸ். இதெல்லாம் ஜாமெண்ட்ரிக் டிசைனானது சதுரம், செவ்வகம், முக்கோணம், இதெல்லாமே. சமய நம்பிக்கை இருந்துச்சா? சின்ன வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. பட்
அங்கே கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்து சமவெளி மக்கள் தெய்வ வழிபாட்டை பின்பற்றி இருக்கலாம். இந்த மாதிரி பெண், இது வந்து பெண் சிலை ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு முத்திரையில் வந்துட்டு சாமி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு, அவ்வளோதான். அதனால தான் அந்த சமூகம் அப்படி இருந்திருக்கு. பெண்வழி சமூகம் தான் எல்லாமே, விலங்குகள் எல்லாமே பெண்வழி சமூகம் தான். என்னைக்கு இந்த துபாகூர் பசங்க உள்ளே போந்தானுங்களா, அன்னையிலேருந்து என்ன பண்ணிட்டான், நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்த கடவுள் பேரை வச்சு உங்களெல்லாம் மாற்றி விட்டானுங்க. அப்போ தான் பெண் அடிமையாகிறான். அவனுங்க ஆம்பளைங்க மட்டும் தான் வந்தானுங்க அங்கேருந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு. இங்கே உள்ள பெண்களோட கலவை வச்சுக்கிட்டு இங்கே குழந்தை பெற்றுக்கிட்டு அப்படி மாற்றிட்டானுங்க. அப்போ பெண்களையும் அடிமையாக்குறான். எழுதியே வச்சுருக்கான் வேதத்தில், புனிதம் அது இதுமா. அந்த வேதத்தை படிச்சுன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். இன்றைக்கி நல்ல விஷயத்தெல்லாம் வேதத்தில் சொல்லிட்டாங்க, வேதத்தில். ஏன்னா அவனும் படித்ததில்ல, அவனா விட்றாக்கு விட்டான்ஸ் தான், படித்தாலும் புரியாது அவனுக்கும். ஆனால் விட்டான்ஸாக விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. கலைத்திறன் பாருங்க எப்படிலாம் அப்போவே. அதேமாரி பகடக்காயெலாம் இருந்திருக்கு, தந்தத்தாலான பகடக்காய், தாயம் விளையாடி இருக்கான். அதேமாதிரி செஸ்ஸெலாம் இருந்திருக்கு அவனுங்கள்ட்ட, சரியா? ஆமாம். பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசும் பொம்மைகள். இங்கே பாருங்கள், தலையும் காலையும் ஆட்டுமா, அதுவா இல்லை, ஆட்டினா ஆடும். அந்த மாதிரி களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், குழந்தைங்க விளாட்றதுக்கு. களிமண்ணை செஞ்ச குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில் போன்ற பொம்மைகள், மண்ணாலான நாய்கள், நடமாடும் ஆண் பொம்மை, இதெல்லாம் செஞ்சுருக்கான் கலைநயத்தோடு. எதால் செஞ்சுருக்கான்? சுடுமண்ணால் செய்யப்பட்ட இதெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் விளையாட்டு, குழந்தைங்க விளையாட்டு பொம்மையாக பயன்படுத்துகிறாங்க. ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன? ஏன் சார் அழிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா நிறைய எவிடன்ஸ் இருக்குது. ஒன்று, அந்நியர் படையெடுப்பாக இருக்கும். இந்த மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த சென்ட்ரல் ஏசியாவிலேருந்து இங்கேருந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த குரூப்பு அவனோட மேய்ச்சல் நிலை தேடி வந்திருப்பாங்க. அவங்க உள்ளே பூந்துட்டான். இவன் நகர வாழ்க்கை வாழ்கிறான், சாஃப்டாக இருப்பான். ஆடு மாடு மேய்க்கிறவன் எப்படி இருப்பான்? ஆடாக இருப்பான். 2 பேர்த்துக்கு கிளாஸ் ஆகிருக்கும். அவங்க இவன் அழிச்சிருப்பான். அவங்க இந்த பக்கம் ஓடி வந்திருப்பாங்களே, ஓடிலாம் வரல, இது ஃபுல்லாகவே ஒரே மக்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இவனுக்கு அப்படி சொல்கிறானுங்க, தென்னகத்தை நோக்கி ஓடி வந்திருக்கலாம். அப்புறம் அவன் வந்தவன் அவங்க கூடயே சேர்ந்து என்ன பண்ணியிருப்பான், அவனை அடிமையாக்கி 2 பேர் ஒன்றா வாழ்ந்துருக்கலாம். அப்போ இருந்து என்ன வருது? வேத காலம் வருது. வேதம்னா என்ன சார்? இந்த அங்கேருந்து வந்தானுங்களா ஆடு மாடு மேய்க்கிற குரூப்பு, அவனுங்களோட மொழி, அவனுக்கு கடவுளை பாட்டி என்ன பண்ணுறது, பாடுறது தான் வேதம். பாடல் கடவுளை போட்டு என்ன பண்ணுவான், பாடுவான். அங்கே பாருங்க, எதிரி இப்படி இருக்கான், கருப்பாக இருக்கான், மூக்கெல்லாம் அந்த வேதத்தில் தான் சொல்லியிருக்கு. இந்திரனே போய் அவனுங்களாம் அள்ளி போ, எதிரியெல்லாம் யாரை? இந்த சிந்து சமவெளி மக்களை அப்படின்னு. அது அவ்வளோதான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அது அதான் வேத காலம், அதுவாக இருக்கலாம். அப்புறம் என்னாச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் பாலைவனமாக இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆகி என்ன ஆயிடுச்சு, அது பாலைவனமாக மாறினதுனால அங்கே மக்கள் அங்கேருந்து அந்த இடத்த விட்டு போயிருக்கலான்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அது பிளேட் பவுண்ட்ரி, நிலநடுக்கு அதிகமாக வரும். ஸோ நிலநடுக்கு வந்ததுனால இருக்கலாம், பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. யாருக்கும் சரியாக தெரில, இருந்தாலும் இந்த காரணமாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆற்றங்கரையிலன்னா அடிக்கடி வெள்ளம் வரும். சுற்றுச்சூழல் மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அது படையெடுப்பு. அதான் அந்நியர் படை, ஆரியன்ஸ். அது மட்டும் படையெடுப்புன்னு சொல்லிட்டான், யாரும் சொல்லலை. ஆரியன்ஸ், அந்த ஆரியன்ஸ் தான் உள்ளே வருவான். அப்போ தான் என்ன ஆகுது, வேதம் எழுதப்படுது, வேத காலம். இயற்கை சீற்றம், நிலநடுக்கு அந்த மாதிரி இருக்கும். காலநிலை தான் சுற்றுச்சூழல் மாற்றம்ட்டி. அப்புறம் திரும்ப அதெல்லாம் ஓகே. தொற்று நோய் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்றாங்க. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டதுன்றாங்க. இவங்களும் எழுத்து வடிவம் இருந்துச்சு யாருக்கிட்ட, சிந்து சமவெளி மக்கள்கிட்டையும். அந்த எழுத்து வந்து என்னென்னு சொல்லுவாங்க, சித்திர எழுத்துன்னு சொல்லுவாங்க. சித்திரம், உருவ பொம்மையெல்லாம் இருக்கும். பேஸ்டோ என்னது, பேஸ்டோ பீடனா ஏதோ இருக்கும், +1 +2 இருக்கும், பார்த்துக்கோங்க. இதான் கதை, அவுட்லைன்லன்னு சொல்லிட்டேன். +1 +2 போய் என்ன பண்ணுங்க, ஒரு தடவை ஃபேக்டை மட்டும் பார்த்துக்கோங்க. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆட்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. யுனெஸ்கோங்கிறது யார்? யுனைடெட் நேஷனுடைய ஒரு அமைப்பு. அவன் தான் வந்து உலக பாரம்பரிய சின்னம். யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்டு சம்திங் அப்படி வரும், சோசியோ கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படி வரும். யுனெஸ்கோ அவன் கொடுத்துருக்காங்களா மொஹஞ்சதாரோவை. பொதுவான உண்மைகள், உலகின் மிக பழமையான நாகரிகத்தில் அது ஒன்று. இந்தியாவில் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்துங்க, இருந்திருக்கு. பழமையான நாகரிகங்கள் பெரிய பரப்பளவு கொண்டது. அந்த மற்ற இதெல்லாம் இருக்குல்ல, மெசபடோமியா, எஜிப்து, அதோடையே பெருசுது. முதல் திட்டமிடப்பட்ட நகரம். சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இவன் தான், வேறு எவனுமே கிடையாது. சுத்தம், சுகாதாரம் பற்றிய மேலோங்கி இருந்தது. கார்பன் 14, இது நம்ம கெமிஸ்ட்ரியிலே பார்த்துருப்போம்.
14ங்கிறது என்னது? மாஸ் நம்பர். மாஸ் நம்பர், நிறையன். இது அங்கே இல்லை, இங்கே கொடுத்துருக்காங்க. பலுச்சிஸ்தான் மகரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, எங்கே? உத்தரப்பிரதேசில். வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரைன்னு அதோட நிறுத்திவிட்டானுங்க. கன்னியாகுமரி வரைக்கும் அதே நாகரிகம் தான். சரி, ஆனால் இந்த புக்கில் உள்ளதே வச்சு எழுதுங்க, அவ்வளோதான். இதே காலத்தில் இருந்தது. உலகம் அந்நாளை. கிசா பிரமிடு 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. கேட்பாங்க, பிரமிடு இருக்குல்ல எஜிப்தில், எந்த கல்லால் கட்டப்பட்டது? சுண்ணாம்பு கற்களால். இடம் கம்மி, பாலைவனத்தை கட்டியிருக்கானுங்க எஜிப்தில். கட்டினவன் யார்? குஃபு அப்படின்ற மன்னன். அடுத்து சுமேரியர், மெசபடோமியர்கள், அந்த ஏரியா, அந்த இப்போ அது என்னது, சிரியா, மெசபடோமியா, ஈராக் எல்லாம் சேர்ந்தது இந்த சுமேரியா. உர் ஜிகுராட், மெசபடோமியா உர் நம்மு என்ற அரசனால். இதுக்கு பேர் என்னவா? உர் ஜிகுராட். ஆமாம், ஒரு கட்டடம். அப்போ உர் நம்மு அப்படின்ற அரசனால் கட்டியிருக்காங்க. இது என்னது? சந்திர கடவுள் அங்கே இருக்காராமா, சந்திர கடவுளுக்காக கட்டியிருக்காங்க. பாலைவனம்ல, அதனால் சூரியன் அவனுங்களுக்கு பிடிக்காது. சந்திரன் வெயில் சுட்டரிக்கும் இல்லையா? ஆமாம். ஆனால் சூரியன்லாம் ஒன்றுமே விளையாது, அது தெரியாது எவனுக்கும். அடுத்து அது சிம்பல், எஜிப்து அரசன். இந்த இடத்துக்கு பேர் என்னது? அபு சிம்பல். 2ஆம் ராமேஸ் அப்படின்றவரால் கட்டியிருக்காங்க. இரட்டை கோயில்கள் உள்ள இடமா, 2 கோயில். இந்த பக்கம் ஒன்று இருக்கா, மலையை குடஞ்சி கட்டியிருக்கிறானுங்க, குடைவரை கோயில்னு சொல்லலாம். எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தொல்பொருள் ஆய்வாளர், ஆர்கியாலஜிஸ்ட். எக்ஸ்கவேஷன், நேற்றே பார்த்துருப்போம், அகழ்வாராய்ச்சி. நகர்மயமாதல், அர்பனைசேஷன். சித்திர எழுது, பிக்டோகிராஃப், சித்திர எழுது. இந்த சிந்து சமவெளி மக்கள் பின்பற்றின எழுது சித்திர எழுது. இதெல்லாம் கட் பண்ணி உள்ளே இருந்திருக்கும் பொழுது கட் பண்ணி எடுத்துட்டானுங்க. எழுத்து தெரிஞ்சிருக்கு, அந்த எழுத்தை நம்மளால் படித்து புரிஞ்சிக்க முடியல. பிக்டோகிராஃப். மாவுக்கல் ஒரு வகையான கல். ஸ்ட்ரீடைட், மாவுக்கல்லில் நிறையா அணிகலன்கள், அந்த பொம்மை இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சு அங்கே இருந்தது, ஸ்பிண்டில்ஸ். இப்போ நூல் சுற்றி வைக்கிறாங்கள்ல, ஸ்பிண்டில் இருக்கும். இயற்கை தார், பிட்டுமன், இயற்கை தார் பிட்டுமன். கைத்திறன், ஆர்ட் ஃபேக்ட், கைவினை பொருள்களா? ஆமாம். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடணும், டாக் யார்டு. இன்னமும் அதுதான் பேர். கப்பல் கட்டுற இடத்துக்கு பேர் என்னது? டாக் யார்டு. அடுத்து முத்திரை, சீல். ஓகே, இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டோம். சிந்து வெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? இரும்பு கிடையாது, இரும்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம். ஓகேவா? அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? ஏன்? வெங்கலம், செம்பு தாண்டி வெங்கலம் வரைக்கும் தின்னு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டானுங்க. அதுக்குன்னு கல்லெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்களா? கல்லையும் பயன்படுத்துவாங்க. ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் என அழைக்கப்பட காரணம்? சரியா? அடுத்தது கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், ஆமாவா? திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவு நீர் அமைப்பு. ரெண்டுமே கரெக்டா? ரெண்டுமே கரெக்டு. கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது, கரெக்டா? ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது, கரெக்டா? ரெண்டுமே சரி. ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. ஆமாம், பில்டிங்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்க, இன்ஜினியரிங். காரணம் கடலின் அலைகள், ஓதங்கள். அதேமாதிரி கப்பல் கட்டுறதாலும், அதேமாரி கப்பல் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன வேணும்? கடலை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும். ஓதங்கள், டைடு, ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். நீரோட்டம், கணித மின், கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருந்தது. கரெக்டு, ரெண்டுமே கரெக்டு. சொன்னால எல்லா இடத்துலையும் கப்பல் கட்டுதெல்லாம் அமைக்க முடியாது. அந்த கடலால் தொந்தரவு இல்லாத இடமா இருக்கணும். அதனால தான் லோத்தலில் போய் உள்ளே போய் நதிக்கரையில் கட்டியிருக்காங்க. கரெக்டு. மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகள் எவை சரியானது? தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை.
வீடுகள் சுட்ட செங்கற்களாக கட்டப்பட்டன. ஓகே. கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. இல்லை. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்கு பல அடுக்குகள் இயற்கை தார். 214. ஓகேவா? நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை. ஓகே. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. ஓகேவா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். தானிய களஞ்சியம் அரப்பா நகரங்கள் முக்கியமான பகுதியாக இருந்தது. கரெக்டா? அப்போ என்னது? அனைத்தும். பொருந்தாததை வட்டமிடுக. காளை, ஆடு, எருது, பன்றி. இதுதான் கொஸ்டினாக கேட்டான் உங்களுக்கு. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஜான் மார்ஷல். கரெக்டு தான் அவர். கோட்டை தானிய களஞ்சியம். ஓகே. லோத்தல் கப்பல் அரப்பானுங்க காவிரியாறு. ஆனால் கரெக்டு தான். சிந்து அந்த இந்த நாகரிகம் தான் காவிரி. அப்போ இதுலேருந்தே காவிரி இருக்குது இல்லையா? இவரும் அந்த ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா தான். நீங்கள் ஃபஸ்ட் ஆளை சொல்கிறீங்க, ஃபஸ்ட் ஆளாக கேட்குறாங்க. ஜான் மார்ஷலும் அதே துறையை சார்ந்தது. அதுதான் கரெக்ட். டேஸ் மிக பழமையான நாகரிகம். சிந்து சமவெளி. இந்தியாவின் தொல்லியல் துறை ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவிடன். எது? சிந்து சமவெளி நாகரிகம். அவ்வளோதான். டேஸ் தானியங்கள் சேகரித்து வைக்கப்படுத்தப்பட்டது. எது? குடோனு. அரப்பால தானிய கிடங்கு. மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸை உருவாக்குகிறார்கள். நாகரிகத்தை. மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடமாகும். கரெக்டா? மெகர்கர். இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு பொறுப்பானது. ஆமாம், அதெல்லாம் அங்கே இல்லவே இல்லை, இங்கே கொடுத்து வச்சுருக்கிறானுங்க. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. யார்? சுமேரியர்கள்னு போட்டாங்க. மொகஞ்சதாரோ. வெண்கலம். கோட்டை. கார்னிலியன். பார்த்தோம்ல, அங்கே போய் படம் பார்த்தோம்ல அது. ஓகே, டன். இன்றைக்கி போதும், நாளைக்கு பார்ப்போம். ரைட். நாளைக்குன்னா திங்கக்கிழமை வரீங்களா? எங்கள் சல்மான் பிரியாணி எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். சல்மான்